ஓகே தேங்க்ஸ். 10,000 பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆச்சா? ப்ரோ 10,000 வந்து செம் பீஸா இல்ல இயர் பீஸா? ஹலோ இயர் பீஸ். ஓகே ப்ரோ. மருத்துவ பரிசோதனை செய்தது. பின்னர் வாடிவாசல் வழியாக ப்ரோ எக்ஸாம் ஆன்லைன்லயா இல்ல ஆஃப்லைன்லயா? ஆஃப்லைன் தான் ப்ரோ. நம்ம அங்க போய் சென்டர்ல போய் எக்ஸாம். ஓகே ஓகே பிரதர். ப்ரோ கரெக்ஷன் டஃப்பா இருக்குமா? ப்ரோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சா ப்ரோ? இல்ல இல்ல டஃப்பாலாம் இருக்காது ப்ரோ. இப்பதானே ஸ்டார்ட் ஆச்சு, அதனால டஃப்பா இருக்காதுன்னு தோணுது. ப்ரோ சரியா கேட்கல ப்ரோ. ப்ரோ எக்ஸாம் ஃபீஸ் எப்ப கேக்குதுங்களா? டஃப்பா இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் கரெக்ஷன்? கரெக்ஷன் தெரியல ப்ரோ. நானும் உங்க மாதிரி ஃப்ரெஷர் தான். சரி சரி சரி. இவர் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ப்ரோ நம்ம வந்து வெப்சைட்ல செக் பண்ணிட்டே இருங்க ப்ரோ. டெய்லி பார்த்துட்டே இருங்க. காலேஜ் சொன்னே அந்த வெப்சைட் பார்த்துட்டே இருங்க. அததான் ப்ரோ போடுறாங்க எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளாஸ் முதற்கொண்டு எக்ஸாம் டைம் டேபிள் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே அங்கே தான் போடுறாங்க. அதனால அது காலேஜ் டெய்லி செக் பண்ணிட்டு. ஆக்சுவலா ஒரு சஜஷன் என்னன்னா, நம்ம ஒரு குரூப் ஒன்னு ஃபார்ம் பண்றோம்னா அதுல இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துக்கலாம். இல்ல ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்கு நம்மளுக்கு. பிசிஏ ஒரு குரூப் இருக்கு, எம்சிஏ ஒரு குரூப் இருக்கு. பிசிஏ என்ன ஆட் பண்ண முடியுமா? பிசிஏல குரூப் இருக்கா? ரெண்டு குரூப் அவைலபிளா இருக்கு பிரதர். ரெண்டு குரூப் தான் இருக்கு, அவ்வளவுதான். வேற இல்ல. பிசிஏல ஆட் பண்ண முடியுமா ப்ரோ? பிசிஏல இங்க அனுப்புறேன் சாட் மூலியமா. இங்க அது சாட் பண்ணி பாருங்க. இல்ல இது ப்ரோ இங்க
நம்மளோட கிளாஸ் சாட் செக்ஷன் இருக்கு இல்லையா, ஆமா. அதை வந்து வாட்ஸ்அப் பண்றேன், வேணா நீங்க போய் அதை யூஸ் பண்ணி. ஓகே, இதே என்னோட நம்பர் அப்படியே சொல்றேன் ப்ரோ. வாட்ஸ்அப் லிங்க் வந்து அனுப்பிச்சு விடுங்க. அது நான் அட்மின் இல்ல, நான் லிங்க் அனுப்புறேன். லிங்க் மூலமா நீங்க அனுப்பிச்சு விடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க. இருங்க. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. எஸ் ப்ரோ. அட்டென்ஸ் எப்படி ப்ரோ? அட்டென்ஸ் எப்படி ப்ரோ? அட்டெண்டன்ஸ் தெரியல பிரதர் எப்படின்னு. அது நேத்து தான் நான் நேத்து லேட்டா ஜாயின் பண்ணேன். மேம் கிட்ட திருப்பி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணணும் அட்டெண்டன்ஸ் எப்படின்னு. Students, all of you log in with your register number. That is your roll number, so that I can take the attendance. I can download the attendance. மேம் ஆல்ரெடி லாகின் ஏம் ரைட் மேம். ரோல் நம்பர் வச்சு நீங்க லாகின் பண்ணி உள்ள வாங்க. ஓகே மேம். நேம் ரோல் நம்பர் போட்டுருக்கேன் மேம். மேம் என்னோட ஃபர்ஸ்ட் என் நேம் ரோல் நம்பர் போட்டு லாகின் பண்ணிருக்கேன் மேம். சரி, ஓகே. அதான் எப்படியாவது உங்களோட ரோல் நம்பர் வரணும், அவ்வளவுதான். இப்படி வந்தாலும் சரி, ஆனா ரோல் நம்பர் கம்பல்சரியா வேணும். ஓகே மேம், போட்டாச்சு மேம். ஓகே மேம், thank you. Within 5 minutes we will start the class, so let the students should come. ஓகே மேம். Ma'am, yesterday I wasn't able to attend the class. Today only I'm coming. Absent bro. Bro, இந்த கிளாஸ் எல்லாமே 50% நம்ம கவர் பண்ணா போதும் bro அட்டெண்டன்ஸ். அது ஓகே bro. இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். நேத்து வர முடியல. நீங்க எல்லாம் வர்க் பண்றீங்க இதுக்கு. வர்க் தான், பட் ஊருக்கு வந்திருக்கேன், அதனால அட்டெண்ட் பண்ண. இப்போ சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். சின்ன டவுட். இது கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எப்படி ஆட் பண்ணது அது மட்டும் சொல்றீங்களா ஒரு நிமிஷம்? அட்டெண்டன்ஸ் ப்ரோ, நீங்க மைக்ரோசாஃப்ட் டீம் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா? ஆமா ப்ரோ. லாகின் பண்ணும்போது வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா இல்ல இப்போ என் தம்பி லிங்க் சென்ட் பண்ணா வந்து அதுல ஜாயின் பண்ணா, அப்ப அதுல ஜாயின் பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? அந்த லிங்க் பிரச்சனை இல்ல ப்ரோ. உங்க என்ரோல்மென்ட் நம்பரும் நேமும் போட்டு விடுங்க. லாகின் பண்றப்ப நேம் கேட்கணும், என்டர் பண்ணி அந்த இடத்துல. ஆமா நீங்க என்டர் சரி ஓகே. அந்த இடத்துல உங்க ஐடி ஸ்பேஸ் உங்க நேம் என்டர் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. அது வந்து நம்ம லாகின் பண்ணாதான் அந்த மாதிரி வருமா அட்டெண்டன்ஸ், இல்ல நம்ம கெஸ்ட் ரோல்லயே வந்து போட்டா போதுமா? ஆமா, நான் எல்லாரும் எப்படி வேணாலும் பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டா லாகின்ல இருந்தா பண்ணி வைக்கலாம். நம்ம ஆல்ரெடி உங்ககிட்ட ஐடி இருக்குன்னா லாகின் பண்ணி நேம் வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். இந்த புதுசா டைரக்டா லிங்க் கிளிக் பண்ணி வெப்பேஜ் மூலமா போறீங்கன்னா அந்த என்டர் நேம் கேட்கும். நேம்ல வந்து நேம் டைப் பண்ணுங்க, என்ரோல்மென்ட் நேம் நம்பரும் நேமும். ப்ரோ கெஸ்ட்னு ஏன் வருதுன்னா, உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து உங்களுக்கு அக்கவுண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது கெஸ்ட் காட்டும். அக்கவுண்ட் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணா அது கெஸ்ட்னு காட்டும். ஆமா, இப்போ வந்து உங்களுக்கு ஜிமெயில் வந்து உங்ககிட்ட ஐடி இருக்குல்ல, அதே மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கெஸ்ட்னு கேட்காது. அதனாலதான் அக்கவுண்ட் வந்து கெஸ்ட்னு காட்டுது. இல்ல இப்போ எனக்கு ஆல்ரெடி கம்பெனில எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஒரு ஐடி கொடுத்துருவாங்க, ஜிமெயில் ஐடி. இப்போ நான் அதை வச்சு ஓபன் பண்ணிருக்கேன். அது ஒன்றும் ப்ராப்ளம் வராதா? இல்ல, நேம் வந்து உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நேமும் என்ரோல்மென்ட் ஐடியும் போட்டுங்க. நேம் ஐடி தான் இம்பார்ட்டன்ட். கம்பெனி பண்றீங்களா? அது உங்க கம்பெனி ஒன்னும் சொல்லலாம், ஒன்னும் ப்ராப்ளம் ப்ரோ. ஆனா காலேஜ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்ல வந்து அக்கௌண்ட்டுக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வெறும் நீங்க லாகின் பண்ணும்போது உங்களோட ஐடி இருக்கதா செக் பண்ணுவாங்க, வேற எதுவும். பட் ஆனா ப்ரோ நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஹலோ புரியல. இல்ல ப்ரோ, நீங்க யூசர் நேம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க கம்பெனில லாகின் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த யூசர் நேம் ஐடியும் சேஞ்ச் ஆகும்ன்றேன். நீங்க அனதர் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட். ஹலோ ப்ரோ. ஓகே 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 பிரதர். சொல். ஹலோ ப்ரோ. ப்ரோ இப்போ நான் மைக்ரோசாஃப்ட்ல லாகின் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணா ஸ்ட்ரைட்டா அந்த
கெஸ்ட் யூசர்ல தான் ப்ரோ லாகின் ஆகுது எனக்கு. எல்லாருக்குமே அப்படிதான் ப்ரோ போகும். யாருக்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட்ல அக்கௌண்ட் இல்லையோ எல்லாருமே கெஸ்ட் தான் போகும். அதனாலதான் வந்து மேம் சொல்றாங்க, நீங்க வந்து என்டர் பண்ணும்போது பேரு போற இடத்துல ஐடி நம்பர் போட்டுட்டு லாகின் பண்ணுங்கன்றாங்க. அது டைரக்டா நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா போயிடுது ப்ரோ. அந்த ஸ்டெப் வைஸா போக மாட்டேங்குது. இல்ல கேக்கும், நீங்க லாகின் பண்ண உடனே கேக்கும். ஆல்ரெடி டிஃபால்ட் அப்ளிகேஷன் இருக்கா, அதுல போகணுமா இல்ல பிரவுசர் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்கணும். எனக்கு ஆனா அந்த லிங்க் நம்ம நீங்க குரூப்ல போட்டிருக்கீங்களா ப்ரோ? அந்த லிங்கை கிளிக் பண்ணாவே ஸ்ட்ரெயிட்டா நம்ம கால் கனெக்ட் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, கால் கனெக்ட் ஆகும். அப்ப என்டர்ல நேம் கேட்டு கனெக்ட் ஆகும். ஜாயின்னு கேக்கும்ல. நான் அந்த குரூப்ல போட்டிருக்கேன் ப்ரோ. இந்த மாதிரி வருது ப்ரோ. ஜாயினிங் மீட்டிங் கேக்குதா? You will be able to speak as a guest user, cancel or join meeting கேக்குது. ஓ, அப்ப உங்களுக்கு இந்த ஷேரிங் மீட்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. என்னது ப்ரோ? ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? செட்டிங்ஸ்ல போயிட்டு எடிட் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதுல போயிட்டு உங்க நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஷோர் நேம் சொல்லிட்டு இருக்கும். அதுல போயிட்டு உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரும் அப்புறமேட்டு தென் உங்க பேரும் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அவ்வளவுதானா ப்ரோ? அது மட்டும் நம்ம தான்ற ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஏதாவது நம்ம சம்பந்தமா இருந்தா போதும். ஆமா இவங்க வந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க நேம்லாம் போய் நேம் சேஞ்ச் பண்ணலாம், அது அவசியம் ப்ரோ. நீங்க நார்மலா இப்போ ஜஸ்ட் இந்த மைக்ரோசாஃப்ட் மட்டும் போதும். நீங்க உள்ள போய் நீங்க லாகின் பண்ண தேவை. நீங்க அவரு இல்லாம அவரு இந்த சாட்ல ஒரு ஷேர் இன்வைட்னு இருக்கு இல்லையா, அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லிங்க் அனுப்பிச்சா டைரக்டா கனெக்ட் ஆயிடும். ஜாயின் மீட்டிங் சொல்லிட்டு மேல ஒரு நேம் கேட்கும். அது நீங்க என்ன நம்பர் மட்டும் லாகின் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க நம்ம யூசர் நேம்ல என்ரோல் நம்பர் போட்டுக்குவா. ஆமா அவ்வளவுதான். அது மட்டும் பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்க இதெல்லாம் ஏகப்பட்ட கால் நிறைய போகும். சரி, அப்ப நான் கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்குவா. செக் பண்ணி பாருங்க, அப்பதான் சரி சரி. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஹலோ ஹலோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. சார், நேற்று வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, எனக்கு எப்படின்னு தெரியல. நேற்றும் கிளாஸ் போச்சுங்களா? 16, 17, 18 நேற்று கிளாஸ் போச்சு. நேற்று வரும் 1 hour தான் 1.5 hour தான் போச்சு. மாட்டாங்க மேம். இல்லை சார், இது வந்து ஜாயினிங்ல ரொம்ப சிக்கல் இருக்கு. டீம் வந்து நான் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் மொபைல்ல. அதுக்குள்ள லாகின் ஐடிலாம் போட்டு உள்ள போனா நிறைய ஆப்ஷன் காமிக்குது. பட் இந்த வெப்சைட்ல வந்து லிங்க் வந்து அதில் ப்ரொவைட் பண்ணி உள்ள போக முடியல. இப்போ நான் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி தான் டைரக்டா வெப் பேஜில் வந்து வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு தான் கனெக்ட் ஆச்சு. குட் ஈவினிங் ஸ்டூடண்ட். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். Let us start the class now. So what are all the topics we discussed yesterday? So what are all the topics we discussed in the previous class? We saw number system. So number system and how to convert the number systems. From one number system to another number system. What are the number systems available in the digital logic? Binary, decimal, octa, hexadecimal. Binary, octal, and hexadecimal. Yes. Binary. So with that we completed yesterday. So today let us see what do you mean by logic gates. So let me share the PDF.
Students, I hope the screen is visible to you. Yes, ma'am. Yes, ma'am. Yes? Yes, it is visible. Okay. Yes, ma'am. Okay. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. So today we will discuss about the topic called logic gates. So what do you mean by a logic gate? A logic gate is a device that acts as a building block for digital circuits. So in our day-to-day life, we have a lot of digital circuits like our laptop, and so what are all the digital circuits we have in the in the day-to-day life. So for that digital circuits, the logic gates is the building blocks. So they perform the basic logical functions that are fundamental to the digital circuits, and most electronic devices we use today will have some form of the logic gates in them. So for example, logic gates can be used in the technologies such as the smartphones, tablets, or within the memory devices. So what do you mean by a logic gate? It's a basic building block for the digital circuit. So what it will do? So in a circuit, logic gates will make the decisions based on the combination of the digital signals coming from its inputs. The logic gates will decide the output according to the inputs. Most logic gates have 2 inputs and only 1 output. So mostly the logic gates will have 2 inputs. So the logic gates are based on the Boolean algebra. So we will see the Boolean algebra later. At first, we will understand what we mean by logic gates. So at every terminal is in the one of the 2 binary conditions. For the logic gates, only 2 conditions are possible. The first one is true, and the next one is false. The true is indicated by the number 1, and the false is indicated by the number 0. Okay, so for the logic gates, only 2 conditions are available. One is true, and the next one is false. The true is indicated by 1, and the false is indicated by 0. So depending on the type of the logic gate used and the combination of the inputs, the binary but output will differ. But obviously depends on the inputs, but output will differ. Here, what are the basic logic gates? So there are totally 7 basic logic gates are there. This AND, OR, XOR, NOT, NAND, NOR, and the XNOR. Okay, we will see one by one. So these are all the 7 basic logic gates. So in your question paper, if the question is like this, so explain in detail about the logic gates means that you have to explain about the 7 basic logic gates. This AND, OR, XOR, NOT, NAND, NOR, and the XNOR. The first one is AND gate. The following illustration and the table show the circuit symbol and the logic combination for the AND gate. For each and every logic gate, we have the circuit diagram, that is the logic diagram, as well as the truth table. Okay, so here, so in the symbol, the input terminals are at the left and the output terminal is at the right. The output is true when both inputs are true, otherwise the output is false. So what is this? The rule for the AND gate is the output is true
when both inputs are true. அதாவது லாஜிக் கேட்ல என்ன ஆகும்னா எப்ப வந்து அவுட்புட் வந்து ட்ரூ ஆகும்னா எப்ப வந்து ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அவுட்புட்டும் ட்ரூவா இருக்கும். அதர்வைஸ் மத்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே இது ஃபால்ஸா இருக்கும். சரி, இங்க இருந்து லெஃப்ட் சைடு உள்ளது இன்புட், ரைட் சைடு உள்ளது பட் அவுட்புட். ஸோ இதுதான் லாஜிக் டயக்ராம் ஃபார் த பட் AND கேட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் திஸ் சிம்பிள். ஸோ ஹியர் ஆர் த அதாவது A and B வந்து இன்புட்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா லாஜிக் கேட்ஸுக்கு 2 இன்புட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா லாஜிக் கேட்ஸுக்கும் ஸோ 2 இன்புட்ஸ் இருக்கும், ஒன்லி 1 அவுட்புட் இருக்கும். ஹியர் த அவுட்புட் இஸ் ரெப்ரசன்டட் பை த லெட்டர் capital Y. Okay, so this is the logic diagram for the but AND gate. This is the truth table. So the truth table will indicate the inputs and the corresponding output for the inputs. Okay, here what all the inputs are A and B. So but output is indicated by Y. Here A and B, when the A is equal to 0 and the B is equal to 0, the product, that is the but AND, here the but AND is represented by the dot here. Okay, dot is nothing but the product. So AB is equal to 0. So இங்க என்ன ரூல் சொல்லியிருக்கோம் பட் AND கேட்டுக்கு the output எப்போ ட்ரூவா இருக்கும் only when both the inputs are true, otherwise the output is false. So இங்க பாருங்க both the inputs are வந்து ட்ரூவா இருக்கும்போது மட்டும்தான் true is indicated by the number 1. ஸோ ட்ரூவா இருக்கும்போது மட்டும்தான் பட் அவுட்புட் 1ஆ இருக்கும். மீதி எல்லா கண்டிஷன்ஸுக்கும் இது வந்து 0வா இருக்கும். சரியா? ஸோ 0 0 0 0 1 0 1 0 0 இது உங்களுக்கு போட தெரியணும் இந்த ட்ரூத் டேபிள். பட் AND கேட்டுக்கு ஒரு இது ட்ரூத் டேபிள் போடணும்னா இது மாதிரி போடணும். இதுல வந்து தப்பாக கூடாது. ஸோ திஸ் இஸ் த லாஜிக் டயக்ராம் ஃபார் த பட் AND கேட் அண்ட் திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஃபார் த பட் AND கேட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பட் OR கேட். செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த பட் AND கேட்டோட லாஜிக் டயக்ராமும் இதுவும் புரியுதா ட்ரூத் டேபிளும்? எஸ் பிகாஸ் இது புரிஞ்சாதான் உங்களுக்கு மிச்சம் எல்லாமே புரியும். ஓகே மேம் சொல்லுங்க மேம். மேம் நீங்க லாஜிக் கேட்ஸ்ல மொத்தம் 7 கேட் இருக்குன்னு சொன்னீங்கல? ஆமா. ஆனா புக் வந்து வெறும் 5 கேட் தான் மேம் இருக்கு. சரி எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கோங்களேன். ஓகே மேம். சாரி ஓகே எக்ஸ்ட்ராவா படிச்சா தப்பு இல்ல. ஹலோ மேம், ஒரு டவுட் மேம். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நடக்கிறது பிசிஏக்கா இல்ல எம்சிஏக்கா மேம் கிளாஸ்? ரெண்டுக்குமே இருக்கு. ரெண்டுக்குமே, அதனால தான் காமன் கிளாஸா வச்சிருக்கோம். நைட் 9 o'clock வரைக்கும் காமனா வருமா? புரியல. காமனா 9 o'clock வரைக்கும் இருக்காமா? ஆமா ஆமா, காமனா 9 o'clock வரைக்கும் இருக்கு. For both MCA and BCA, I will take first the common topics for both the MCA and BCA. சரியா? according to the syllabus only I am taking the classes. One false indicate 0 ஆ மேம்? என்னமா false னா 0, true னா 1. ஓகே மேம். டேபிள்ல இன்புட்ஸ் எப்படி இருக்கு? டேபிள் மட்டும் ஒன்னு சொல்லுங்க மேம். சொல்லுங்கமா, என்ன கேக்குறீங்க? ட்ரூத் டேபிள் மட்டும் சொல்லுங்க. அந்த 0001 எப்படி வருதுன்னு கேக்குறீங்களா? ஆமா மேம். அதாவது இந்த இன்புட்ஸ் வந்து எப்படி வரும்னா 2 to the power. So once again listen here so carefully. அந்த இன்புட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இப்போ இங்க வந்து எவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கீங்க? எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு இன்புட்ஸ்ல? 2 மேம். 2 இருக்கு இல்லையா? அப்ப 2 இருக்குன்னா அதோட இன்புட்ஸ் வந்து 4 ஆ இருக்கும். That means 2 to the power 2. சரியா? 2 to the power 2. அதாவது இன்புட்ஸ் 2 ஆ இருக்குன்னா 2 to the power 2. இன்புட்ஸ் 3 ஆ இருக்குன்னா 2 to the power 3. அது மாதிரி. சோ இங்க 2 to the power 2 ஆ இருக்குனால 4 இன்புட்ஸ் வருமா? அதான் இங்க 0 0 0 1 1 0. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் 0 1. அதாவது 0 0 வந்து 0 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். 0 1ங்கிறது வந்து 1 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். 1 0ங்கிறது 2 ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். சோ 1 1ங்கிறது 3 ஓடது. சரியா? 0 1 2 3 க்கு நீங்க வந்து பாப்பீங்க. So shall I pass on to the next gate? Okay. உங்களுக்கு மீதி எல்லாமே புரியும். சரியா? ஓகே.
அன்கேட் இன்னொருத்தர் எடுக்கிறீங்க. புரியலப்பா? இன்னொருத்தர் எடுக்கிறீங்க. ஓகே. சரியா So இங்க லாஜிக் பட் AND கேட் பாருங்க. Here the following illustration and the table show the circuit symbol. அதாவது அந்த லாஜிக் டயகிராம்ங்கிறது circuit symbol and the logic combinations for an AND gate. AND gate is nothing but the product. Okay. So here in the symbol the input terminals are at the left and the but output terminal is at the right. The output is true when both inputs are true. எப்ப ட்ரூவா இருக்கும் அவுட்புட்? எப்பவுமே both inputs வந்து ட்ரூவா இருந்தா தான் அவுட்புட் ட்ரூவா இருக்கும். Otherwise the output will be false. So this is the logic diagram or the logic circuit for the AND gate. இங்க என்ன சொல்லிருக்கோம்? ரெண்டு inputs இருக்குன்னு சொல்லிருக்கோம். So here the inputs are represented by the letters capital A and capital B and the output is represented by the letter Y. சரியா? இதுதான் AND gate ஓட symbol. So truth table என்ன சொன்னேன்? இங்க வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கறனால 4 inputs வரும். So எப்படி 4 inputs வரும்னா 2 to the power 2. 2 வந்து எதனால 2 to the power 2 னா ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கனால 2 to the power 2 which is equal to 4. So here வந்து 4 inputs வரும். So 0 0 0 1 1 0 1 1. இங்க என்ன ரூல் சொன்னோம்? எப்ப ரெண்டுமே ட்ரூவா இருக்கோ அப்பதான் அவுட்புட் 1 இருக்கும்னு சொல்லிருக்கோம். அதனால இங்க மட்டும் தான் இது வந்து 1 இருக்கும் அவுட்புட். மீதி எல்லாமே 0வா இருக்கும். So that's all with the AND gate. Next OR gate. சொல்லுங்க. மேம் நேத்து வந்து கிளாஸ் போயிருக்கு பட் அட்டென்ட் பண்றதுல கொஞ்சம் ரெகுலர் இருந்தாலும் அட்டென்ட் பண்ணல. நேத்து கிளாஸ் மோஸ்ட்லி அட்டென்ட் ஆயிடுச்சா மேம்? எனக்கு கிளாஸ் போயிருக்கு. புரியல. வந்து நேத்து புரியல. நேத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா நீங்க? ஆமா மேம். மைக்ரோசாஃப்ட் எப்படி லிங்க் பண்ணிட்டு உள்ள வரணும். சரி பரவாயில்ல. நீங்க இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளாஸ்க்கு லாஸ்டா கேளுங்கப்பா. கிளாஸ்க்கு நடுவுல கேட்காதீங்க. ஓகே ஓகே. But OR gate get its name from the fact that it behaves after the fashion of the logical. இங்க வந்து but OR gate ஓட ரூல் என்னன்னு பாத்துக்கோ. சொல்லுங்க மேம். அந்த 1 1 எப்படி மேம் 1 வருது 1 0 0 வருது அந்த மாதிரி இங்க வந்து but AND gate ஓட இது ரூல் என்ன சொன்னேன்? வந்து இத படிங்க. சோ இந்த லைனை படிங்க. நான் இங்க கர்சர் வச்சிருக்கிற லைனை படிங்க. The output is true when both inputs are true. Trueங்கிறது என்ன சொன்னேன்? True is indicated by 1. False is indicated by 0. இங்க இதோட but AND gate ஓட ரூல் என்ன? The output is true when both inputs are true. அப்பனா என்னது? ரெண்டுமே 1 1 இருக்கும்போது அந்த அவுட்புட்டும் 1 இருக்கும். அல்லாட்டி அது வந்து ஃபால்ஸா இருக்கும். ஓகே மேம். இப்ப புரியுதா? இப்ப B வந்து ஃபால்ஸ் ஆகும். B வந்து அவங்க एक्चुअली ரெண்டு எது ஃபால்ஸ் ஆனாலும் வந்து ரிசல்ட் ஃபால்ஸ் ஆகும். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ரிசல்ட்டும் ட்ரூவா இருக்கும் அப்படினு சொல்றது தான் இதோட லாஜிக். இல்ல B இல்ல G 0 ஃபால்ஸ். 0ன்றது ஃபால்ஸ், 1ன்றது ட்ரூ. ஆமா ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். இந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மேம். எக்ஸாம்பிள் இல்லம்மா. உங்களுக்கு ஜெனரலா 0 கூட நீங்க ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? மேம் நாட் 0 இட்ஸ் ஆல்வேஸ் 0. நீங்க 0 ஓட எவ்வளவு பெரிய நம்பரா வந்து மல்டிப்ளை பண்ணாலும் அது என்ன ஆகும்? ப்ராடக்ட் 0 0. இப்ப பட் ANDங்கிறது இங்க வந்து டாட்னு நம்ம சொல்லுவோம். இதான் இங்க AB ன்னு சொல்றோம் இல்லையா? அது மீனிங் வந்து A டாட் B. சோ அப்ப இங்க வந்து எப்ப இது வந்து 1 ஆகும்? ரெண்டுமே 1 இருந்தா தான் 1 வரும் இல்லையா? ஆமா மேம். எஸ் மேம். அதுதான் A டாட் to B மாதிரி தான மேம்? ஆமா ஆமா ப்ரோ. அது இங்க மல்டிப்ளிகேஷன் தான் இங்க தெரியுது. A டாட் Bங்கிறது வந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா மேடம் சொல்லி கொடுத்தீங்க 0 * 0 = 0, 0 * 1 = 0, 1 * 0 = 0, 1 * 1 = 1. நம்ம அத தான் சொல்றேன் டாட்னு. ப்ரோ ரெண்டுத்தையும் இன்டர் பண்ணனும்ல ப்ரோ. அதுதான் மேடம் நீங்க சொன்னத நான் இதான் மேடம் அப்படியே கேப்சர் பண்ணேன். ஆமா ஆமா அதுதான் அதேதான். Next we pass on to the OR gate. But OR gate get its name from the fact. இதுல வந்து டைரக்டா போறேன். இதுல என்ன ரூல்னா the output is true if either or both of the inputs are true. அதாவது but AND gateல என்ன பார்த்தோம்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ரெண்டு இன்புட்ஸ்மே ட்ரூவா இருந்தா தான் அவுட்புட் ட்ரூவா இருக்கும்.
பட் இங்க பட் ஆர் கேட்ல பாத்தீங்கன்னா அவுட்புட் எப்ப ட்ரூவா இருக்கும் இஃப் எய்தர் ஆர் போத் ஆஃப் த இன்புட்ஸ் ஆர் ட்ரூ. அதாவது ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட இதோட அவுட்புட் வந்து ட்ரூவா இருக்கும். இஃப் போத் இன்புட்ஸ் ஆர் ஃபால்ஸ் தென் த அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். நீங்க இந்த கண்டிஷனை நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது எல்லா கேட்ஸ்லயும். பட் AND கேட்ல என்ன சொன்னோம், அவுட்புட் ட்ரூவா இருக்கும் எப்பனா ரெண்டு இன்புட்டுமே ட்ரூவா இருந்தா தான் அவுட்புட் ட்ரூவா இருக்கும். பட் இங்க பட் ஆர் கேட்ல அதாவது செகண்ட் கேஸ்ல என்ன பாத்தீங்கன்னா அவுட்புட் எப்ப ட்ரூவா இருக்கும், ஏதாவது ஒன்னு வந்து ட்ரூவா இருந்தா கூட அவுட்புட் வில் பி ட்ரூ. சோ எப்ப ஃபால்ஸா இருக்கும்னா ரெண்டு இன்புட்டுமே ஃபால்ஸா இருந்தா தென் த பட் அவுட்புட் வில் பி ஃபால்ஸ். சோ த லாஜிக் டயக்ராம் ஃபார் த பட் ஆர் இஸ் இது. இதோட சிம்பிள் பாத்துக்கோங்க. பட் ANDக்கு வேற மாதிரி இருந்தது, பட் ஆரோட சிம்பிள் வேற மாதிரி இருக்கு. சரியா? சோ இங்கேயுமே 2 இன்புட்ஸ் தான், ஒரே ஒரு அவுட்புட். இதோட ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா என்ன வரும், சேம் இன்புட்ஸ் அண்ட் பட் அவுட்புட் மட்டும் என்ன போடுவீங்க இங்க, பட் ஆரோட சிம்பிள் வந்து பிளஸ். சரியா? சோ இங்க 0. இப்ப இங்க என்ன பார்த்தோம், இதோட ரூல் ஏதாவது ஒன்னு வந்து ட்ரூவா இருந்தா கூட இதோட அவுட்புட் வந்து ட்ரூவா இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்களா, ஏதாவது இதுல வந்து A 0வா இருக்கு, B 1ஆ இருக்கு, அதனால அவுட்புட் 1ஆ இருக்கு. அதே மாதிரி இங்க A 1ஆ இருக்கு, B 0வா இருக்கு, இங்க 1ஆ இருக்கு. இங்க ரெண்டு 1ஆ இருக்கனால இங்க 1. எப்ப ஃபால்ஸா இருக்கும்னு சொல்லிருக்கு, if both inputs are false then the output is false. சோ இங்க ரெண்டுமே 0 இருக்கனால இதோட அவுட்புட்டும் ஃபால்ஸா இருக்கு, 0வா இருக்கு. சோ இதான் வந்து பட் ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள். புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? ஆமா, சரியா? சோ ANDக்கும் ஆர்க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். AND வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட்ல வருது, ஆர் கேட் வந்து அடிஷன்ல வருது. இது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. அதாவது அதோட சிம்பிள் வந்து பிளஸ். அது நீங்க இந்த ரூல்ஸ படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதாவது இப்ப சொல்றேன் இல்லையா, the output is true if either or both of the inputs are true. If both inputs are false then the output is false. இத நீங்க ஞாபகம் வெச்சா you can easily write the truth table. சரியா? So AND பார்த்தாச்சு, but OR பார்த்தாச்சு. The next one is the NOT gate. So the NOT gate is the logical inverter, sometimes called a NOT gate to differentiate it from the other types of electronic inverter devices. So NOT gate na ஒண்ணுமே இல்லப்பா, it reverses the logic state. அதாவது நம்ம வந்து இன்புட் 1ஆ கொடுத்தா வந்து நாட் கேட்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். நம்மளோட இன்புட் 1ஆ இருந்தா பட் அவுட்புட் 0வா இருக்கும். அப்புறமா இன்புட் 0வா இருந்தா அவுட்புட் வந்து 1ஆ இருக்கும். சரியா? வந்து இதுதான் நாட் கேட், ஜஸ்ட் ரிவர்ஸ் த இன்புட். இதோட லாஜிக் டயக்ராம் வந்து இதுதான். ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும் இதுல வந்து ரெண்டு இன்புட் கிடையாது. சோ ஒரு இன்புட், சோ என்ன இன்புட் கொடுக்குறோமோ இதான் அதோட சிம்பிள், ஒரே ஒரு அவுட்புட் வரும். அது என்னது, ரிவர்ஸ் ஆகி வரும், அவ்வளவுதான். சோ இங்க இருந்து இன்புட் என்ன, A 0வா நீ கொடுத்தேன்னா அது வந்து பட் அவுட்புட் 1ஆ வரும், 1ஆ கொடுத்தா 0வா வரும். இப்ப இதுதான் நாட் கேட். சரியா? சோ நெக்ஸ்ட் வந்து NAND கேட். சோ NAND கேட்னா என்ன, the NAND gate operates. ரிப்பீட் பண்ணுங்க மேம். one second. சரி. சோ லாஜிக்கல் இன்வெர்ட்டர், அதாவது நாட் கேட்ல என்னன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதோட ரிவர்ஸ் அப்படியே வரும், அவ்வளவுதான். ஒன்லி ஒன் இன்புட் தான் கொடுப்போம் நாட் கேட்டுக்கு. சோ இங்க வந்து A மட்டும் தான் இருக்கு இன்புட். சோ A கொடுக்கும்போது என்ன வரும், இதோட அவுட்புட் வந்து அதாவது 0வா கொடுக்கும்போது 1ஆ வரும், 1ஆ கொடுக்கும்போது 0வா வரும். என்ன எனக்கு புரியல, இது அப்படியே ஆப்போசிட்டா வாங்க. அப்புறம் NAND gate. So NAND gate operates as an AND gate followed by a NOT gate. So NAND gate na எல்லாரையும் மைக்க மியூட் பண்ணுங்க, இல்லாட்டி நான் ஃபுல்லா ஓவராலா மியூட் பண்ணிடுவேன். சோ உங்களால டவுட்டே கேட்க முடியாது. கண்டினியூ பண்ணுங்க மேம், லாஸ்டா பேசிக்கலாம். ஆமா, இருங்க நான் வந்து ஃபுல்லா மைக்க வந்து மியூட் பண்றேன், ஏனா nobody is willing to. மேடம் நீங்க மியூட் பண்ணுங்க. yes I will mute the mic. மியூட் பண்ணிடுங்க மேம். அது ஒரே டவுட் சொல்லுங்க மேம். அந்த ஏன் இருக்கு மேம், ஃபர்ஸ்ட் 0ன்னு கொடுத்திருக்கோம் மேம், அடுத்து B வந்து நம்ம 1ன்னு கொடுக்கணுமா மேம்? இன்புட் நம்ம கொடுக்க வேணாம். நான் என்ன சொன்னேன், நாட் கேட்டோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ரிவர்ஸ் தானே. இப்போ ஏன் கொடுத்தா B ஆ மாறிடும்ல மேம்? B இல்ல, அது एक्चुअली அங்க வந்து 0 னா 1 போட்டுக்கோங்க, y ன்னு போட்டுக்கோங்க, y. ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு டவுட் மேம், கிளாஸ் எவ்வளவு நாள் வரைக்கும் மேம்? இன்னைக்கு நாளைக்கு மட்டும் தானா இல்ல இன்னும் இருக்கா மேம்? நேத்து ஒன்னு நடந்ததுப்பா, இன்னைக்கு ஒன்னு நடக்குது. நாளைக்கு 7:30 to 9, நாளானைக்கு 7:30 to 9.
ஓகே 3 டேஸ் அதுக்கப்புறம் அவ்வளவுதானா மேம்? ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம். முடிஞ்சுதுப்பா. ப்ளீஸ் மியூட் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். மேம் நாட் கேட் மட்டும் டெஃபினிஷன் ஒரு தடவை சொல்லுங்களேன் மேம். சொல்றேன். டவுட் கேட்க நேரா இருக்கும் மேம். நீங்க கிளாஸ் So NOT gate, a logical inverter, sometimes called a NOT gate to differentiate it from other types. A NOT gate la it reverses the logic state. If the input is 1, then the output is 0. It reverses the logic state. இது அப்படியே என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி காமிக்கும் அவ்வளவுதான். So if the input is 1, then the output is 0. If the input is 1 கொடுத்தா 0வா கொடுக்கும், 0 கொடுத்தா 1ஆ கொடுக்கும் அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் நாட் கேட். அப்புறம் NAND கேட். The NAND gate operates as an AND gate followed by a NOT gate. அதாவது வெறும் பட் AND கேட்னா என்ன பார்த்தோம்? AND கேட்னா என்ன இருக்கும்? ஸோ எப்ப ரெண்டுமே ட்ரூவா இருக்கோ அப்பதான் அதோட இது வந்து ட்ரூவா இருக்கும்னு சொன்னோம். அதோட அவுட்புட் ட்ரூவா இருக்கும். மற்றபடி எல்லா ஸ்டேட்லயும் அதோட அவுட்புட் 0வா தான் இருக்கும். இல்ல NAND கேட்டுங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் AND கேட் தான் NAND கேட். அதாவது நாட் AND கேட் தான் வந்து NAND கேட்னு சொல்றது. அதாவது பட் AND கேட்டோட ட்ரூத் டேபிள் அப்படியே ரிவர்ஸ் ஆறதா NAND கேட். So here the NAND gate operates as an AND gate followed by a NOT gate. It acts in the manner of the logical expression and followed by negation. இதோட ரூல்ஸ் பாருங்க. The output is false if both inputs are true. இதோட அப்படியே பட் AND கேட்டோட ரிவர்ஸா இருக்கும் இது. The output is false if both inputs are true. Otherwise, the output is true. இதோட லாஜிக் டயக்ராம் பாருங்க. பட் AND கேட்டுக்கு வெறும் இது மட்டும் தான் இருக்கும். பட் AND கேட் இருக்கும், இது இருக்காது, நார் இருக்காது. பட் இங்க NAND கேட்டுக்கு பட் AND கேட் ஃபாலோட் பை த நெகேஷன். இது வந்து இன்வெர்டர். ஸோ இது இப்படியும் போடலாம். இதோட லாஜிக் சர்க்கியூட் அல்லது இப்படியும் போடலாம். அதாவது பட் AND கேட் போட்டு இங்க ஒரு சின்ன பபிள் மாதிரி போடலாம். இதுதான் NAND கேட். அதோட ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் AND கேட் தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க பாரு பட் AND கேட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. இது பட் AND கேட்டோட ட்ரூத் டேபிள். அதாவது ஒன்லி ரெண்டுமே ஒன்னா இருந்தா மட்டும்தான் இதோட அவுட்புட் ஒன்னா இருக்கும், மீதி எல்லாம் 0வா இருக்கும். இப்ப NAND கேட் நான் என்ன சொல்றேன், அப்படியே இதோட ரிவர்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன ஆகும், இது எல்லாமே அதாவது இன்புட்ஸ் அப்படியே ஒன்னா தான் இருக்கும், அவுட்புட் மட்டும் என்ன ஆகும், இது எல்லாம் ஒன்னா இருக்கும், இது மட்டும் 0வா மாறிடும். பாருங்க இருக்கா? ஸோ ஏபியோட காம்ப்ளிமெண்ட் தான் இங்க வரும். ஸோ 0 0 1 இங்க வந்து ரெண்டும் ஒன்னா இருக்கும்போது இது 0வா மாறிடும். இதுதான் பட் NAND கேட். அப்புறம் NOR கேட்டும் சேம். அதாவது பட் OR கேட்டோட வந்து ரிவர்ஸ் தான் NOR கேட். எப்படி பட் AND கேட்டோட ரிவர்ஸ் வந்து NAND கேட்டோ அது மாதிரி பட் OR கேட்டோட ரிவர்ஸ் வந்து NOR கேட். ஸோ the NOR gate is a combination of OR gate followed by an inverter. Its output is true if both inputs are false. அதோட அப்படி ரிவர்ஸ் தான்ப்பா. நீங்க அந்த ட்ரூத் டேபிள் பக்கத்துல போட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணா இந்த NOR கேட். இதோட லாஜிக் டயக்ராம் வந்து பட் OR கேட் ஃபாலோட் பை த நெகேஷன். அல்லாட்டி இப்படியும் போடலாம். அதாவது பட் OR கேட் போட்டு இந்த பபுல போடலாம் இங்க. ஸோ இதோட ட்ரூத் டேபிள் பாத்தீங்கன்னா A+B ஹோல் பார். அதாவது பாருங்கிறது காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். அதாவது ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆர் த ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பட் OR கேட்டோட ட்ரூத் டேபிள் பாருங்க ஃபர்ஸ்ட். பட் OR கேட்டோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கு? OR கேட்டோடது காமிக்கிறேன். OR கேட்டோடது எப்படி இருக்கு? ஏதாவது ஒன்னா இருந்தா கூட இங்க உங்களுக்கு இது வந்து அவுட்புட் ஒன்னா இருக்கும் பட் OR கேட்ல. ஸோ 0 இங்க வந்து 0 1 1 1 வருது. பட் இங்க என்ன வருது? ஸோ NOR கேட்ல 1 0 0 அப்படியே ரிவர்ஸா வரும். அவ்வளவுதான். அது ரொம்ப ஈஸி தான். நீங்க உட்காந்து படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். NOR கேட். ஸோ 4 கேட்ஸ் முடிஞ்சாச்சு. என்னென்ன சொல்ற 5 கேட்ஸ் முடிஞ்சாச்சு. பட் AND தென் OR அப்புறமா NOT கேட் அப்புறமா NAND கேட் அப்புறமா NOR கேட். சரியா? அவுட் ஆஃப் 7ல வந்து 5 வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து XOR கேட். ஸோ XOR கேட்ல என்ன ஆகும் வந்து XOR கேட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் த எக்ஸ்க்ளூசிவ் OR கேட்.
but acts in the same way as the logical either or. The output is true. அதாவது XOR கேட்டோட இது ரூல் என்னன்னா, the output is true if either but not both of the inputs are true. The output is false if both inputs are false. அதாவது என்னன்னா, the output is true. இங்க வந்து என்ன ஆகும்னா XOR கேட்ல அவுட்புட் வந்து ட்ரூவா இருக்கும். எப்பன்னா ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா போதும், அவுட்புட் ட்ரூவா இருந்தோம். பட் ரெண்டுமே சேமா இருந்தா அவுட்புட் ஃபால்ஸா இருக்கும். அதான் the output is true if either but not both. ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தா தான் அவுட்புட் ட்ரூவா இருக்கும். பட் நாட் போத்னா என்ன அர்த்தம்? if both of the inputs வந்து ட்ரூவாவோ ஃபால்ஸா இருந்தா அதோட ரிசல்ட்டும் ஃபால்ஸா தான் இருக்கும். இங்க பாரு, இதுதான் XOR கேட்டோட இது வந்து லாஜிக் டயக்ராம். அதாவது பட் ஆர் கேட் போட்டு முன்னாடி ஒரு கோடு மாதிரி போடுவீங்க, சரியா? பட் ஆர் கேட் போட்டு எக்ஸ், அதாவது முன்னாடி ஒரு கோடு, இதுதான் வந்து XOR கேட்டோட லாஜிக் டயக்ராம். இதோட ட்ரூத் டேபிள் பாருங்க. ஸோ ஏதாவது ஒன்று, அதாவது ஏதாவது ஒரு இன்புட் ஒன்னா இருந்தா மட்டும்தான் அதோட ரிசல்ட்டும் ஒன்னா இருக்கும். ஸோ ரெண்டுமே சேமா இருந்தா இந்த அவுட்புட் வில் பி ஃபால்ஸ். இங்க வந்து ரெண்டுமே சேமா இருக்கு, A and B 0-0வா இருக்கனால இதோட அவுட்புட் ஃபால்ஸா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே 1-1 இருக்கனால அதோட அவுட்புட் ஃபால்ஸா இருக்கு. இதை வந்து எப்படி சிம்பிள் வந்து டினோட் பண்ண, இப்ப வந்து பட் அண்ட் ஆருக்கு டாட் பிளஸ் சொன்ன மாதிரி XOR-ஓட இது வந்து பிளஸ் போட்டு ஒரு ரவுண்டு போடணும். ஸோ இதுதான் XOR. அப்புறம் எக்ஸ் நார் கேட். ஸோ எக்ஸ் நார் கேட் என்னது? ஸோ எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட் இஸ் a combination of XOR கேட் ஃபாலோட். அதாவது XOR-ஓட ரிவர்ஸ் தான் எக்ஸ் நார் கேட். XOR கேட் இதுக்கு ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, XOR கேட்டோட ரிவர்ஸ் தான் எக்ஸ் நார் கேட். ஸோ XOR ஃபாலோட் பை a so negation is called as a XNOR gate. இங்க பாருங்க, so XOR gate போட்டிருக்கோம் followed by a bubble. So bubble is nothing but a inverter or negation. So இந்த ட்ரூத் டேபிள் பாரு, இங்க வந்து ரெண்டுமே சேமா இருந்தா 0ன்னு கொடுத்துருக்கோம்ல, இங்க அப்படியே என்ன வரும்? XNOR கேட்டுக்கு 1-0-0-1 வரும். வருதா? இது வந்து காம்ப்ளிமெண்ட்னால A மைனஸ் போடுறோம், இங்க மைனஸ் போட்டு ஒரு சர்க்கிள் XNOR-க்கு. ஸோ இதுதான் லாஜிக் கேட்ஸ். மொத்தம் 7 வந்து லாஜிக் கேட்ஸ் சொன்னேன். பட் அண்ட், தென் ஆர், நாட், NAND, NOR, XOR அண்ட் XNOR கேட்ஸ். உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட நோட் புக்ல நான் கடைசியா லாஸ்டா ஒரு ½ hour தரேன். அதுல என்ன டவுட்னாலும் கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை யூ. ஃபர்ஸ்ட் ஐ வில் கம்ப்ளீட் தி சிலபஸ். ஸோ பூலியன் அல்ஜிப்ரா. So next is the Boolean algebra. So இது வரைக்கும் லாஜிக் கேட்ஸ் பார்த்தாச்சு, அதோட டெஃபினிஷன், so ட்ரூத் டேபிள், லாஜிக் டயக்ராம் எல்லாமே பார்த்தாச்சு. So next is the Boolean algebra concept. So நான் இன்னைக்கு நடத்துற எல்லாமே common to both BCA and MCA. So listen to the class. So both BCA and MCA. Okay, உங்களோட சிலபஸ் ரெஃபர் பண்ணி தான் நான் நடத்துறேன். So Boolean algebra is so used to analyze and simplify the digital circuits. ஓகே, ஸோ எதுக்காக இந்த பூலியன் அல்ஜிப்ரா வேணும்னா, இப்ப டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றோம், ஆர் டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்றோம்னா வித் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த கேட்ஸ். அதாவது டிஜிட்டல் சர்க்கியூட்ஸோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் என்னது? அந்த எல்லாமே கேட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தா லாஜிக் வந்து கேட்ஸ் வச்சு தான் நம்ம டிசைன் பண்றோம். இப்ப இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் பண்றதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இஸ் வெரி மச் ஃபார் டிசைனிங் த டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ். ஸோ இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த காஸ்ட் we are having this Boolean algebra which will so minimize the logic gates. உன்னோட லாஜிக் கேட்ஸ், the number of logic gates வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட காஸ்டும் வந்து ஜாஸ்தியா இருக்கும். So in order to reduce the number of logic gates, we have the concept called Boolean algebra. With the help of the Boolean algebra, we can so reduce the number of logic gates so that we can so simplify the digital circuits. Boolean algebra ஓட மெயின் பர்பஸ் வந்து அதுதான். அது என்ன பண்ணும்? லாஜிக் கேட்ஸோட நம்பரை வந்து ரெடியூஸ் பண்ணும். எப்படி பண்ணும்? அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடும். அந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்றதுனால நமக்கு வந்து வெரி லெஸ் நம்பர் ஆஃப் வந்து லாஜிக் கேட்ஸ் வச்சு ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் வந்து டிசைன் பண்ணலாம். so that we can so reduce the cost also. So it uses only the binary numbers 0 and 1. It is also called as binary algebra or the logical algebra. So இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்.
but Boolean algebra was invented by the George Boole in 1854. So what are the rules of Boolean algebra? உங்களுக்கு இந்த லாஜிக் கேட்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா, அப்புறம் நேத்து நான் எடுத்த நம்பர் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ உங்களோட எக்ஸாம் போகும்போது இந்த கான்செப்ட்லாம் ஒமிட்டே பண்ணாதீங்க. So following are the important rules used in the Boolean algebra. First rule என்ன? Variable used can have only two values, binary 1 for high and binary 0 for low. அதாவது ஒன்னுனா ஹைன்னு சொல்லுவோம், ஜீரோனா லோன்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். பூலியன் வேல்யூனா என்ன சொல்லுவோம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவேன். இல்லாட்டி ஹை ஆர் லோ. ஹைங்கிறது 1, லோங்கிறது 0. அப்புறம் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ வேரியபிள் இஸ் ரெப்ரசன்டட் பை ஏ பார், அதாவது ஓவர் பார். இப்ப பார்த்தோம் இல்லையா, ஏக்கு மேல ஒரு ஓவர் பார் போட்டா தட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட், பிக்கு மேல போட்டா வந்து பி காம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து ஏ பிளஸ் பி ஹோல் பார் போட்டா ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம். So the complement of a variable is represented by a bar. Thus complement of a variable b is represented as b bar. Thus if b is equal to 0, then b bar is equal to 1. So எதனால b bar is equal to 1 சொல்றோம்? b 0வா இருந்தா இதோட காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அதனால தான் b bar is equal to 1. இப்ப b 1ஆ இருந்தா b யோட வேல்யூ 1ஆ இருந்தா b bar is equal to 0 obviously. Then but ORing of the values is represented by a plus sign. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, but OR கேட்டோட சைன் என்ன? plus sign between them. For example, ORing of இப்ப but ORing of a, b and c is represented by a plus b plus c. நீ அந்த சைனை வச்சே சொல்லிடலாம், இதை வந்து பட் AND பண்றோமா இல்லாட்டி பட் OR பண்றோமா. அப்புறமா லாஜிக்கல் ANDing of the two or more variables is represented by writing a dot between them such as a dot b dot c. So a dot b dot c na இத வந்து but AND gate யூஸ் பண்றோம்னு அர்த்தம். Sometimes the dot may be omitted like abc. இது மாதிரி வெறும் abc போட்டா அங்க வந்து டாட் இருக்குங்கிறது but understood. அதே மாதிரி பிளஸ் இருந்தா but r பண்றோம்னு அர்த்தம். So these are all the rules for the Boolean algebra. Once again I am repeating these rules. So Boolean algebra, once again I am repeating, what is the purpose of the Boolean algebra is it will simplify the digital circuits. It will reduce the logic gates so that it will simplify the digital circuit in order to reduce the cost of the digital circuits. So இங்க ஒரே வந்து ரெண்டு பைனரி நம்பர்ஸ் தான் யூஸ் பண்றோம், 0 and 1. So 1 is represented as high and 0 is represented as low. Here then we come to rules of Boolean algebra. So variables used can have only two values, and the second rule is complement of a variable is represented by a bar. So உனக்கு என்னன்னு சொன்னேன், b is இப்ப b யோட வேல்யூ 0வா இருந்தா அதோட காம்ப்ளிமெண்ட் அதாவது b bar வந்து 1ஆ இருக்கும், அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அப்புறமா but ORing of the variables is represented by a plus sign. So இங்க வந்து மூணு வேரியபிள but OR பண்ணும்போது a plus b plus c. அதே மாதிரி logical ANDing of the two or more variables is represented by writing a dot between a dot b dot c. So இதுதான் rules of the Boolean algebra. Rules of Boolean algebra na உனக்கு இந்த நாலுமே நீ எழுதணும். Next we come to the Boolean laws. Boolean laws வந்து so it's a homework. நான் இதுல டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, உன்னோட basic +2 maths தான் இது. So commutative law and associative law, distributive law and AND law, this OR law and the inversion law. இது எல்லாமே உனக்கு படிச்சாலே புரியும். So it will be given as the homework. That's all. Okay. So இதை பார்த்துக்கோங்க. Boolean laws நான் உங்களுக்கு இன்னைக்கும் இந்த நோட்ஸ் அனுப்பும்போது you should so go through the laws. அப்புறம் important Boolean theorems வரும். The following are very few important Boolean theorems. இங்க வந்து ரெண்டு தியரம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பூலியன் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு, நெக்ஸ்ட் வந்து டி மார்கன்ஸ் தியரம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது, அதாவது பூலியன் ஃபங்க்ஷன் அண்ட் டி மார்கன்ஸ் தியரம். So Boolean function, once again, அதாவது ரெண்டுமே வந்து இந்த பூலியன் வந்து லாஸ்ல ரொம்ப முக்கியம். Boolean expression or Boolean function. Boolean algebra deals with the binary variables and the logic operation. சரியா?
So a Boolean function is described by an algebraic expression called Boolean expression. Boolean function is nothing but ஒன்னோட but algebraல பண்ணுவோம் இல்லையா a plus b plus c அல்லாட்டி abc plus இது ab plus c அது மாதிரி எது வேணாலும் வரும். அதுதான் Boolean expression here. இதுல பார்த்தேன்னா deals with the binary variables and logic operation. Here the Boolean expression which consists of the binary variable, the constants 0 and 1 and the logical operation symbols. Consider the following example. So இது ஒரு example Boolean expression க்கு. Boolean function என்ன சொல்லுவோம்? Function of the variables a, b, c, d. இங்க வந்து 4 variables இருக்கு. Boolean function வந்து function of வந்து a, b, c, d which is equal to Boolean expression னா இப்படி தான் represent பண்ணுவோம். அதாவது a plus b dot c. இப்ப இங்க வந்து டாட் இல்ல, நம்ம ஆனா வந்து டாட்னு புரிஞ்சுக்கணும். So b dot c whole complement plus adc. இதுதான் Boolean expression. இது Boolean function. So here the left side of the equation represents the output y. So we can state the equation number 1. அதாவது left side வந்து இதுதான் y. இங்க left இல்ல right side. So இதுதான் இதோட இந்த function of abcd யோட அவுட்புட் இந்த Boolean expression சொல்றோம். இத வந்து y ன்னு ரெப்ரசன்ட் பண்றோம். அவுட்புட் எப்பவுமே இங்க அதாவது டிஜிட்டல் இதுல பொறுத்த மட்டும் இல்ல y ன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ இதுதான் பட் அவுட்புட்னால y is equal to a plus bc complement plus வந்து adc. அப்புறமா சோ இது வந்து Boolean expression. நெக்ஸ்ட் வந்து எப்படி இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ட்ரூத் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுவ அப்படிங்கிறது தான் ட்ரூத் டேபிள் ஃபார்மேஷன். So a truth table represents a table having but all combinations of the inputs and their corresponding result. So truth table na ஒண்ணும் இல்ல, என்னென்ன inputs கொடுக்கறியோ என்னென்ன combination of inputs கொடுக்கறியோ அதோட corresponding output காமிக்கிறது தான் truth table. That will be represented in the form of a table that is called as a truth table. It is possible to convert the switching equation into a truth table. இங்க முன்னாடி ஈக்குவேஷனா கொடுத்தத ஒரு டேபிளா நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணலாங்க. சரியா? சோ இங்க பாரு. இப்ப இங்க but output will be high if a is equal to 1 or bc is equal to 1 or both are 1. The truth table வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுங்கிறது பாரு. The truth table for this equation is shown by the table A. அதாவது இதுதான் ஈக்குவேஷன் நம்மளோட a plus bc. a plus bc தான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த a plus bc க்கு நம்ம ஒரு வந்து ட்ரூத் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் பாரு. a plus bc ஞாபகம் வச்சுக்கோ. a தனியா இருக்கு, bc வந்து டாட் ப்ராடக்ட். சோ இதுதான் இங்க வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்கனால நான் என்ன சொன்னேன், எவ்வளவு இன்புட்ஸ் கொடுக்கணும், 2^3 இன்புட்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம 2 வந்து வேரியபிள்ஸ் ஒன்லி a b மட்டும் இருந்தனால 2^2 இன்புட்ஸ் கொடுத்தோம். அதாவது 4 இன்புட்ஸ் கொடுத்தோம். இப்போ இங்க a b c 3 வேரியபிள்ஸ் இருக்கனால 2^3 which is equal to 8 இன்புட்ஸ். அதனால தான் இங்க 8 இன்புட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தேன்னா வரிசையா நீ பார்த்தேன்னா உன்னோட பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 0 1 2 3 4 5 6 7 தான் இந்த வந்து இன்புட்ஸ். நீ இந்த 7 6 அதெல்லாம் பைனரியா வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த வேல்யூஸ் தான் வரும். 111 refers to 7 and 110 refers to 6, 101 refers to 5 and 100 refers to 4 and 3 2 1 and 0. இங்க எப்படி இந்த அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா எப்படி வந்திருக்கு, இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன a plus bc இல்லையா? a plus bc தான் நம்மளோட ஈக்குவேஷன். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இங்க வந்து அவுட்புட் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா a plus bcன்னு சொல்லியிருக்கோம். ஸோ a தனியா இருக்கு, bc வந்து டாட் ப்ராடக்ட் இல்லையா? இப்போ இங்க டாட் ப்ராடக்ட்ல p இன்டு c 0 0வா இருந்தா என்ன வரும்? ஸோ 0வா வரும் இல்லையா? 0வா வரும். அப்ப 0 டாட் c அதான் a plus bc இல்லையா? ஃபர்ஸ்ட் bc நான் டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். 0 இன்டு 0 0வா வரும். ஸோ 0 பிளஸ் 0 அப்ப அது என்ன வரும்? உன்னோட அவுட்புட் 0வா வரும். அதாவது உன்னோட பட் ஆர் கேட்ல என்ன சொன்னேன், அத வந்து டிபெண்ட்ஸ் பண்ணி வரும். அதே மாதிரி இங்க 0 இன்டு 1 ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணிடு பிசியா. ஏன்னா அக்கார்டிங் டு த ஈக்குவேஷன் ஐ ஆம் டூயிங் திஸ். நானா பண்ணல, இந்த ஈக்குவேஷன் இப்படி கொடுக்கறதுனால நான் இந்த பிசிய டாட் ப்ராடக்ட் பண்றேன். ஸோ பிசிய டாட் ப்ராடக்ட் பண்றேன்னா 0 இன்டு 1 வந்து 0 வரும்.
ஸோ எகெயின் நீ வந்து 0 பிளஸ் வந்து 0 என்ன வரும்னா 0 வரும் அக்கார்டிங் டு த பட் ஆர் டேபிள். அதே மாதிரி இங்க 1 into 0 0 வரும். 0 பிளஸ் வந்து 0 வந்து 0 தான். அதே மாதிரி 0 இங்க 1 into 1 வந்து 1 வரும். அதாவது டாட் ப்ராடக்ட் பிசி, அதாவது பி டாட் சி வந்து 1. ஸோ 0 பிளஸ் 1 வந்து 1 தான். ஸோ எது பட் ஆர் கேட் ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒன்று, அதாவது ஏதாவது ஒரு இன்புட் ஒன்னா இருந்தா அதோட அவுட்புட் ஒன்னா இருக்கும். ரெண்டுமே சேமா இருந்தா அதோட அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்? அதாவது ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா அதோட அவுட்புட்டும் ஃபால்ஸா இருக்கும். இப்ப இங்க வந்து பார்த்தேன்னா இங்க டாட் ப்ராடக்ட் வந்து 0.00 இங்க 1. பட் ஏதாவது ஒன்னா இருந்தா கூட இதோட அவுட்புட் ஒன்னா இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தான் வரும். இதுக்கு வந்து 0.1 வந்து 0, பட் 1 பிளஸ் வந்து 0 இருக்கும்போது 1. அதே மாதிரி இங்க 1, இங்க பி டாட் சி 1.0 இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் 1 பிளஸ் வந்து 0 இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கேயும் அதாவது வந்து 1.1 இஸ் ஈக்குவல் டு 1. இங்க ரெண்டுமே ஒன்னா இருக்கனால இதோட அவுட்புட்டும் ஒன்னா இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன், அதாவது a பிளஸ் பிசிக்கு உண்டான ஒரு பட் அவுட்புட். ஸோ 1 செகண்ட் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதுல உங்களுக்கு டவுட் வருதா? இப்ப நான் இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது? இல்ல மேம், நோ டவுட் மட்டும் தான் இருந்தது. டவுட் மொத்தமா இல்ல. இப்ப இந்த இது புரியுதா? ட்ரூத் டேபிள் புரியுதா? இப்ப லாஸ்டா சொன்னது. எஸ் மேம். எக்ஸாம்பிள் ஈக்குவேஷனா மேம்? மேம் இதுல லாஸ்ட்ல நீங்க சொன்னீங்கல்ல மேம் 1 into 1 வந்து 1 வரும். 1 plus 1 equal to 2 தான வரும். இல்ல 2 இல்ல. நீங்க இதுல வந்து நம்மளோட டெசிமல் நம்ம வந்து நார்மல் பிளஸ் எடுத்துக்க கூடாது. பட் டார்கெட்டோட இது என்ன வந்து பட் டார்கெட்டோட ரூல் என்ன? டார்கெட்டோட ரூல் வந்து ஏதாவது ஒன்னு ட்ரூ இருந்தா ட்ரூ வரும். ட்ரூ வரும். அப்புறம் ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தா மட்டும் தான் 0 வரும். இப்ப இங்க ரெண்டுமே ட்ரூவா இருக்கனால அதோட ரிசல்ட்டும் ட்ரூவா தான் வரும். ட்ரூவா இருக்கு. ஓகே மேம். சரியா மேம்? மேம் ஃபர்ஸ்ட் நீங்க a plus bc ன்னு சொன்னீங்கல்ல, சோ நம்ம bc க்கு தனியா ஒரு ட்ரூத் டேபிள் போட்டு அப்புறம் அத a கூட பண்ணலாம். அதாவது நீங்க இங்க வந்து இன்னொரு காலம் வந்து bc ன்னு b டாட் c ன்னு போட்டு கூட நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. பண்ணலாம். அது வந்து so that it will be, அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு. மேம் another டவுட் என்னன்னா, இப்போ b into c எப்பவுமே ட்ரூனா ட்ரூ தான் கரெக்ட்டா? சோ வந்து இப்ப a ஓட பண்ணும்போது அங்க ரிசல்ட் 1 0 தான மேம் வரும் ஆர் கேட்ல? ஆர் கேட்ல இப்போ இங்க b க்கும் c க்கும் நம்ம 1.1 பண்ணோம். சோ எப்பவுமே ட்ரூ தான் வரும். பட் இங்க r ஓட பண்ணும்போது 1 0 வராது ஆன்சர். இங்க நீங்க எந்த லைன்ல கேக்குறீங்க சொல்லுங்க, எந்த லைன்? ஓகே லாஸ்ட் லைன் சொல்லுங்க. 1 into 1 வந்து 1 வரும். இப்போ வந்து 1 plus 1 சொல்றோம். வந்து ஆர் கேட்ல என்ன உங்களுக்கு ரூல்ஸ்? ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும் தான் உங்களோட ரிசல்ட் ஃபால்ஸா வரும். இல்ல மேம், அந்த பிசி ஏதாவது ஒன்னா இருந்தா அதோட ரிசல்ட் வந்து 1 தானே வரும், ட்ரூவா தான் வரும். சோ 1 ன்னு நம்ம போடணும். ஆமா ஆமா. ஓகே மேம். இங்க உங்களோட நார்மல் அடிஷன் கிடையாது, பட் ஆர் கேட்டோட அடிஷன். எஸ் மேம், புரியுது மேம். a plus b அந்த கான்செப்ட். ஆமா. சரியா? So shall I pass on to the next concept? சொல்லுங்க. ஒருவரோட Boolean function is இப்ப 0 இன்புட்ல மேம் சொல்லுங்கப்பா. அதாவது மேம் Boolean expression is இருங்கம்மா, ஒருத்தர் கேக்குறாரு, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இல்ல மேம், ஒரு லைனுக்கு ஒரு இதுவா மேம்? இப்ப நார் கெட்னா ஒரு லைன், ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு அவுட்புட். அக்கார்டிங் டு தி ஈக்குவேஷன் நீங்க பண்ணுப்பா. a plus b dot c வருது இல்லையா, bc வருது, அதுக்கு ஏத்த மாதிரி பண்றேன். மல்டிப்ளை பண்ணுங்க ப்ரோ. மேம் சொல்லுங்கம்மா. மேம் பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி மேம் கிரியேட் பண்றோம்? அது வந்து ஃபார்முலா மாதிரியா இல்ல அது எப்படி மேம்? அது
இல்ல இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. அது வந்து நம்ம பண்ண தேவையில்லை. அது இப்ப இங்க நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, இருங்க சொல்றேன். அதாவது உங்களுக்கு எப்பன்னா வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இதோட ஃபங்க்ஷன் இது, பூலியன் எக்ஸ்பிரஷன் இது. So write a truth table or design a truth table for this following expression அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரியா? சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து போட வேண்டியதான். அந்த எக்ஸ்பிரஷன் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஈக்குவேஷனோ எக்ஸ்பிரஷனோ. சரியா? Okay, so next we pass on to the Karnaugh map. This is again a very important concept. This one is not ma'am. Ma'am. So I hope this is a truth table. Up to this is a truth table, but all have understood the concept of Boolean algebra and Boolean expression and Boolean function and all, and how to design a truth table for a Boolean expression. இங்க ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட மாதிரி Boolean expression பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது எப்படி a plus bc வருதுன்னு கவலைப்படாதீங்க. They will so give you the Boolean expression. According to the Boolean expression, for the given Boolean expression, we have to design the truth table only. சரியா? So methods to simplify the Boolean function. இங்க இப்ப சொன்னேன் இல்லையா, Boolean algebra ஓட main concept, it has to simplify the digital gates or the logic gates. So the methods used for simplifying the Boolean function are as follows: Karnaugh map or K map and the NAND gate method. இப்ப இந்த இதுல methods to simplify the Boolean functionல for both BCA and the MCA மொத்தம் 2 மெத்தட் இருக்கு. Karnaugh map or K map and NAND gate method ன்னு சொல்றேன். அந்த செகண்ட் மெத்தட் உங்க சிலபஸ்ல இல்ல. அக்கார்டிங் டு தி சிலபஸ் வந்து செகண்ட் மெத்தட் இல்ல. ஒன்லி ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கு, Karnaugh map or the K map. அதனால நான் வந்து அதை மட்டும் பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். சோ அந்த NAND gate மெத்தட விட்டுருங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. There are two methods. So there are two methods for the simplification of the Boolean function. One is Karnaugh map or அதாவது சிம்பிளா K மேப்னு சொல்லுவோம். செகண்ட் மெத்தட் இஸ் த NAND கேட் மெத்தட். இந்த NAND கேட் மெத்தட் உங்க சிலபஸ்ல கிடையாது. ஃபார் போத் BCA அண்ட் MCA I am telling this. சோ அந்த NAND கேட் மெத்தட் நான் வந்து எடுக்க மாட்டேன். ஒன்லி K மேப் ஆர் Karnaugh மேப் மட்டும் பத்தி தான் இப்ப வந்து எடுக்க போறேன். So let us see about the Karnaugh map in detail. So the Boolean theorems and the De Morgan's theorems are useful in manipulating the logic expression. Once again, okay, De Morgan's. So in the Karnaugh map நல்ல கவனமா listen பண்ணுங்க. This is a very important questions. The Boolean theorems and the De Morgan's theorems are useful in manipulating the logic expression. So De Morgan's பத்தி பின்னாடி இதுக்கு அப்புறம் பார்க்கலாம். We can realize the logical expression using the gates. The number of logic gates required for the realization of a logical expression should be reduced to a minimum possible value by K-map method. Main எதுக்காக இதை வந்து யூஸ் பண்றோம்னா logic gates reduce பண்றதுக்கு with the help of the K-map. This method can be done in two different ways as discussed below. In the K-map பாத்தீங்கன்னா it has two methods to simplify the logic gates. The first method is called as the sum of products form and the second method is called as the product of sums form. அதாவது K மேப்லயே ரெண்டு மெத்தட் இருக்குது again. அதாவது once again I am repeating. அதாவது ஜெனரலா Boolean ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ண two methods are there. First one is the Karnaugh map or K map and the second method is the NAND gate method. The NAND gate method பத்தி நம்ம worry பண்ண வேண்டாம் because உங்க சிலபஸ்ல இல்ல. அதனால we just ignore that method. And K map மட்டும் பார்ப்போம். இந்த K mapல again it is having two methods for reducing the Boolean expression or Boolean equation. The first one is the sum of products form method and the second one is the products of sum form. So இதான் ரெண்டு மெத்தட். ஃபர்ஸ்ட் sum of products மெத்தட்னா என்னன்னு பார்ப்போம். It is in the form of உங்களுக்கு சம்னால என்னன்னு தெரியும். சம்னா என்ன பண்ணுவோம்?
பட் அடிஷன் பண்றதுதான் சம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் சம் ஆஃப் 3 terms AB, AC and BC with each individual term is a product of 2 variables. இங்க இதை வந்து எப்படி சொல்லுவோம்னா sum of products. ப்ராடக்ட்ஸோட சம் தான் sum of products. அதனால AB plus AC plus BC தான் இந்த sum of products. The sum and products in the SOP form are not the but actual additions or multiplication. In fact, they are the or and AND functions. உங்களுக்கு சொல்லும்போது புரியும். இப்போதைக்கு இந்த டெஃபினிஷனை மறந்துடுங்க. So in SOP form, so 0 represents a bar. பார்னா என்ன? காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த SOPல பார் இருந்தா அதுக்கு 0 போடுவோம், பார் இல்லைன்னா அதுக்கு 1 போடுவோம். ஸோ இதை மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் SOP form 0 represents a bar and 1 represents a but unbar. அப்படின்னா என்ன? காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ SOP form is represented by sigma. இந்த சிம்பிள் பேரு சிக்மா. சரியா? ஸோ SOPனாலே உங்களுக்கு என்னன்னா சிக்மான்னு வரும். நீங்க சிக்மாவை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வந்து SOP form அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா the SOP is sum of products. இதுல வந்து சிக்மா இஸ் ஸோ SOP is represented by the symbol sigma. இல்ல பார். ஸோ பார் இருந்தா 0ன்னு அர்த்தம், பார் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ இது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லெட் us see one example. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன் SOP ஃபார்ம் இங்க பாருங்க. ஸோ இது ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன். சரியா? A bar B bar பிளஸ் வந்து A bar B பிளஸ் வந்து AB. இப்படி ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன சொன்ன? SOP ஃபார்ம்ல பார் இருந்தா அது வந்து 0வா போடுவோம், பார் இல்லைன்னா 1ன்னு போடுவோம். ஸோ அதான் இங்க சொல்லியிருக்கோம். இந்த டேரோ மார்க் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ A பாரா இருக்கிறதுனால அதோட வேல்யூ 0, B பாரா இருக்கிறதுனால அதோட வேல்யூ 0. ஸோ A பார் 0, பிக்கு காம்ப்ளிமெண்ட் இல்லாதனால அதோட வேல்யூ 1. இந்த மாதிரி ஏக்கும் காம்ப்ளிமெண்ட் இல்ல அதனால அதோட வேல்யூ 1, பிக்கும் காம்ப்ளிமெண்ட் இல்ல அதனால அதோட வேல்யூ 1. புரியுதா? ஸோ இது வந்து பூலியன் எக்ஸ்பிரஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ பார் இருந்தா 0, பார் இல்லைன்னா 1 அப்படிதான் போடணும். இது வந்து கார்ன் ஆஃப் மேப். ஸோ இதுதான் வந்து கார்ன் ஆஃப் மேப். இப்போ இங்க ஒன்லி வி ஆர் ஹேவிங் ஒன்லி 2 வேரியபிள்ஸ். இதோட செல் எவ்வளவு போடணும்? அதாவது இது வந்து ஒவ்வொன்றும் செல்லுன்னு சொல்லுவோமே, அந்த ஸ்கொயர்ஸ் தான் செல்லுன்னு சொல்றேன். இங்க ஒன்லி 2 வேரியபிள்ஸ் இருக்கனால 2 வந்து 2 to the power 2 which is equal to 4. So we have to design a 4 cells. So 4 cells வரைஞ்சிட்டு என்ன பண்ணுவா? ஸோ இந்த பக்கம் டிவைடர் மாதிரி போட்டு இந்த பக்கம் A இந்த பக்கம் B போட்டுருவா. சரி, இந்த பக்கம் A ஒன்லி 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கு அதனால A Bன்னு போட்டுருவா. இந்த ABக்கு எத்தனை வேல்யூ இருக்கு? வந்து எய்தர் வந்து 0வா இருக்கும் இல்லாட்டி 1ஆ இருக்கும், அவ்வளவுதான். அதனால ஏயோட வேல்யூ 0 இங்க 1 போடுறோம், அதே மாதிரி பியோட வேல்யூ 0 1ன்னு 1 போடுறோம். இப்படிதான் என்னோட மேப் வரையணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்டு, இதை நீ மாத்தவே கூடாது. அதாவது ஒன்லி 2 வேரியபிள்ஸ் இருக்கனால 4 செல்ஸ் போடுறேன், 2 to the power 2 which is equal to 4 cells. இங்க வந்து என்ன வேல்யூ இருக்கு? ஒன்னா 0 இருக்கும் இல்லாட்டி 1 இருக்கும் வேல்யூ. அதனால இங்க என்ன பண்றேன்னா A இங்க மாதிரி ஒரு டிவைடர் போட்டு A and B போட்டுக்கிறேன். ஸோ ஏயோட வேல்யூ 0வாவும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம், அது மாதிரி பியோட வேல்யூ 0வாவும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம். இந்த பர்டிகுலர் செல்ஸ்ல மட்டும் ஏன் 1 1ன்னு வந்திருக்குன்னா பாருங்க. இப்ப இங்க சிக்மா நான் சொன்னேன் இல்லையா, சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வில் பி ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் சிக்மா அண்ட் ஆல்சோ ஸ்மால் எம். சிக்மா ஸ்மால் எம் வந்தாலே இது பேரு மின் டேர்ம்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ மின் டேர்ம்ஸ் விச் இஸ் ரெப்ரசன்டட் பை ஸ்மால் எம். இங்க பார்த்தேன்னா 0 1 3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, அல்லாட்டி இதை விட்டுருங்க, அதாவது 0 1 3 விட்டுருங்க. இங்க பாரு SOP ஃபார்ம்ல வந்து இதுதான் எக்ஸ்பிரஷன். இப்ப இங்க என்னென்ன வந்து இது வந்து எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டும் இங்க 1 போடணும். எதனால இந்த செல்ஸ்ல எல்லாம் 1 போட்டிருக்கோம், இந்த இதுல மட்டும் ஏன் 1 போடல அப்படின்னா, எந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டும் இங்க 1ன்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் A பார் B பார் எங்க வருது இங்க? ஸோ A பார் அதாவது 0 இருந்தா தானே A பார். ஸோ A பார் இங்க, அதோட காம்பினேஷன் வந்து B பார். அதனால A பார் B பார் கொடுத்ததுனால இங்க 1 போடுறோம். அதே மாதிரி A பார் B, அப்ப A பாரோட வேல்யூ 0வா இருக்கணும், பியோட வேல்யூ 1ஆ இருக்கணும். எங்க இருக்கு? ஸோ ஏயோட வேல்யூ 0வா இருக்கு, பியோட வேல்யூ 1ஆ இருக்கு, அதனால இங்க ஒரு 1. எந்தெந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் 1 போடுறோம். அதே மாதிரி இங்க ஏயோட வேல்யூ 1ஆ இருக்கணும், பியோட வேல்யூ 1ஆ இருக்கணும். ஸோ எங்க மீட் ஆகுது? ஸோ இங்க ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, அதனால இங்க 1 போடுறோம், இங்க 0 போடுறோம்.
என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நம்ம வந்து ஒன்னுன்னு போட்டு மிச்சதுக்கெல்லாம் ஜீரோஸ் போட்டுறோம். இதுதான் எஸ்ஓபி. So once again I am repeating, K map or Karnaugh map is again so having two methods for minimization. First one is the sum of products, that is the SOP form, and the second one is the product of sum. Here the sum of products is denoted by the symbol sigma, and here the complement is represented by 0, and but unbar is represented by 1. Here, so this is the given Boolean expression. So என்னென்ன எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருக்கோமோ ஸோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஃபார் த கிவன் பூலியன் எக்ஸ்பிரஷன் யூ ஹாவ் டு ரெப்ரசன்ட் த செல் அஸ் 1. இங்க ஏன் 4 செல் போடுறோம்னா 2 வேரியபிள் இருக்கனால 2 to the power 2 4 செல்ஸ் போடுறோம் இங்க. ஸோ ஏ பார்னா 0, பி பார்னா 0. ஸோ 0 0 மீட் பண்ற இடத்துல 1. அதே மாதிரி ஏ பார் 0, பி 1 இருக்கனால 0 1, 0 1க்கு 1, ஏ 1, பி 1, அதனால இங்க 1, மிச்சதுக்கெல்லாம் 0 போடணும். ஸோ இது எப்படி சிம்பிளிஃபை ஆயிருக்கு பாரு. இங்க வந்து பட் ஆன்சர் என்ன போட்டிருக்காங்க, இது அப்படியே இந்த எக்ஸ்பிரஷனை போட்டு ஸோ சிம்பிளிஃபிகேஷன், அதாவது ஒன்லி ஏ பார் இவ்வளவு இருக்க வேண்டிய இடத்துல ஒன்லி ஏ பார் பிளஸ் பி மட்டும்தான் இருக்கு சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம். இந்த சிம்பிளிஃபை பண்றது எப்படிங்கிறத நான் நாளைக்கு வித் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வெறும் எஸ்ஓபினா என்னன்னு புரிஞ்சுக்கோ, ப்ராடக்ட் ஆஃப் சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. இதோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாளைக்கு நான் தரேன். ஸோ எப்படி இப்படி வந்து சிம்பிளிஃபை பண்றதுங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். இங்கே ப்ராடக்ட் ஆஃப் சம் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட்னா என்ன வரும், எல்லாமே வந்து ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் வந்து டாட் ப்ராடக்ட், ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். ஸோ சம்ம ப்ராடக்ட் பண்றோம். ஸோ ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி ஆர் ஏ பிளஸ் சி. இதுக்கு அப்படியே உல்டாவா வரும், அதாவது வந்து எஸ்ஓபியோட வந்து ரிவர்ஸ் தான் ப்ராடக்ட் ஆஃப் சம். இங்க என்னது, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் பை. ஸோ பை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அங்க சிக்மாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இங்க வந்து பைன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இன் பிஓஎஸ் ஃபார்ம், ஸோ 0 ரெப்ரசென்ட் த பட் அன்பார் அண்ட் ஸோ 1 ரெப்ரசென்ட்ஸ் எ பார். இங்க எஸ்ஓபியில அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல பார் இருந்தா 0 போடுவோம், அன்பார் இல்ல அதாவது பார் இல்லைன்னா 1ன்னு போடுவோம். பட் இங்க ப்ராடக்ட் ஆஃப் சம்ல பார் இல்லைன்னா 0ன்னு போடுவோம், பார் இருந்தா 1ன்னு போடுவோம். ஸோ ஹியர் ஸோ 0 ரெப்ரசன்ட்ஸ் அன் அன்பார் அண்ட் ஸோ 1 ரெப்ரசன்ட்ஸ் எ பார். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் சம்முக்குள்ள எக்ஸாம்பிள். ஸோ பி பிளஸ் சி பார், இங்க பாரு இங்க சொன்ன மாதிரி இங்க பார் இல்லைன்னா இங்க 0 போடுவோம், பார் இருந்தா 1. அதே மாதிரி இதுவும் ஏ பார் பி பார், பி பார் பிளஸ் சிக்கு. இப்ப இங்க ஏன் வந்து 8 செல்ஸ் போட்டிருக்கோம்னா உனக்கு தெரியும், ஏன்னா இங்க 3 வந்து வேரியபிள் கொடுத்துருக்கோம் ஏ பி சி, அதனால 2 to the power 3 which is equal to 8. ஸோ இங்க வந்து 8 செல்ஸ் போடுறோம். எதனால இங்கெல்லாம் 0 போட்டிருக்கோம், மிச்சதெல்லாம் ஒண்ணுமே போடலைன்னா என்ன அங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸுக்கு 1ன்னு போடுறோம் இல்லையா. இங்க இந்த வந்து எந்த எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருக்கோமோ அதுக்கெல்லாம் 1 போடுற மாதிரி இங்க வந்து கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸுக்கெல்லாம் இங்க வந்து 0 போடணும். சரியா? So it is represented by pi. இது வந்து மேக்ஸ் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். அங்க வந்து மின் டேர்ம்ஸ்னா சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், மேக்ஸ் டேர்ம்ஸ்னா ப்ராடக்ட் ஆஃப் சம். இங்க வந்து பி அதாவது பி வந்து 0வா இருக்கணும், சி வந்து சி பார் வந்து 1ஆ இருக்கணும். ஸோ எங்க பியோட வேல்யூ 0வா இருக்கு, இங்க வந்து சியோட வேல்யூ 1ஆ இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க பாரு, இங்க வந்து எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க, ஏ பிசின்னு போட்டிருக்கோம். ஸோ பிசின்னு போட்டனால 0 0 0 1 1 0 1 1 போடுறோம். ஸோ 0 0னா என்ன அர்த்தம், பி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0, சி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0. 0 1னா பி இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது சி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 0னா பி வந்து 1, சி வந்து 0. ஸோ 1 1னா ரெண்டுமே 1. இங்க ஏ உனக்கு தெரியும், ஸோ 0வாவும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம். இப்ப இதை பாரு, பி சியை மட்டும் கன்சிடர் பண்ணு. அதாவது எங்க பி வந்து 0வா இருக்கு, சி வந்து 1ஆ இருக்கு. ஸோ பி 0வா இருக்கு, சி 1ஆ இருக்கு, இங்கதான் இருக்கு. ஸோ இங்க வந்து 0 போட்டிருக்கோம். அதே மாதிரி ஏ வந்து 1ஆ இருக்கணும், பியும் 1ஆ இருக்கணும். ஸோ ஏ 1ஆ இருக்கணும், பியும் 1ஆ இருக்கணும். ஸோ அது எங்க இருக்கு, இங்க வரும் ஆக்சுவலா இந்த 0. ஸோ இங்க வந்திருக்கணும் 0.
ஏ ஒன்னா இருக்கு, பியும் ஒன்னா இருக்கு. அதாவது ஏ பார் சாரி வந்து ஏ பார் பி பார் இல்லையா? ஸோ ஏ பார் வந்து ஏ பார் பி பார் ஓகே பி சி பார் அதை மட்டும் பாருங்கப்பா. ஸோ பி சி பார்னா என்னது? பி வந்து அதாவது இங்கதான் என்ன சொல்ற, இது இல்லைன்னா அதாவது பார் இல்லைன்னா 0, பார் இருந்தா 1. அதனால 0 1 இங்க போடுறோம். அப்புறம் இங்க வந்து 1 1ங்கிறதுனால என்ன பண்றோம், ஏ பார் பிளஸ் பி பார் அப்படிங்கறதுனால இங்க வந்து 0 வருது. அப்புறம் 1 0 பி பார் பிளஸ் சி அதுக்கு இருக்கனால என்னது 1 0னால இங்க வந்து 0 வருது. அதாவது 0 1க்கு இங்க, ஸோ 1 1க்கு இங்க, அப்புறம் வந்து 1 0க்கு இங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன் நான் உங்களுக்கு நாளைக்கு வித் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லித்தரேன். அப்புறம் டி மார்கன்ஸ் தியரம். ஸோ டி மார்கன்ஸ் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஸோ ஒன் செகண்ட் நான் வந்து இதை மியூட் ஆஃப் பண்ணோன்னே கேளுங்க. ஸோ டி மார்கன்ஸை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இது போடுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டி மார்கன்ஸ் தியரம் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு தியரம் இருக்கு. டி மார்கன்ஸ் தியரம் யூசஸ் 2 sets ஆஃப் ரூல்ஸ் ஆர் லாஸ். அதாவது 2 லாஸ் இருக்கு to solve various Boolean algebra expressions by changing but ours to and. அதாவது டி மார்கன்ஸ் தியரம்ல வந்து 2 லா இருக்கு. அதுல என்னன்னா பட் ஆறா உள்ளதெல்லாம் அண்டா மாறும், அண்டா உள்ளதெல்லாம் ஆறா மாறிடும். அதான் இவங்களோட வந்து தியரம். ஃபர்ஸ்ட் தியரம் பாரு, நான் வந்து ஐ வில் டைரக்ட்லி இது எல்லாமே இதுதான் தியம், அதாவது தியரி நீ படிச்சு பார்த்துக்கோ உனக்கு புரியும். நான் டைரக்டா வந்து தியரம் போறேன். டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம். டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் proves that when two input variables are ANDed and negated, they are equivalent to the but are of the complements of the individual variables. ஒண்ணும் இல்ல, இது என்னன்னா இங்க பாரு, அதாவது a டாட் b இருந்தா அதோட அவுட்புட், அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது a டாட் b யோட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b. ஸோ யூசிங் த லாஜிக் கேட்ஸ் ஷோன் பிலோ. அங்க சொன்னேன் இல்லையா, அதாவது பட் அண்டா உள்ளதெல்லாம் ஆறா மாறும், ஆறா உள்ளதெல்லாம் அண்டா மாறுறதா இங்க. இப்ப இங்க பாரு, இது வந்து a டாட் b நெகேஷன். இது ஆக்சுவலா இங்க பாரு, இங்க வந்து ஓகே ஏபிக்கு பதிலா பிஏன்னு போட்டிருக்காங்க இங்க. ஸோ 0 0 0 1 1 0 1 1 தான் இங்க. இப்ப இங்க a டாட் b அதாவது பட் ஆண்ட் வந்து கேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.00 0 ஸோ 0.10 1.00 1 into 1 1. ஸோ இது a டாட் b. இது அப்படியே காம்ப்ளிமெண்ட். இது ஆக்சுவலா காம்ப்ளிமெண்ட்னு வரணும், இங்க போடலாங்க. ஸோ a டாட் b காம்ப்ளிமெண்ட். இது காம்ப்ளிமெண்ட் என்ன, இதோட அப்படியே காம்ப்ளிமெண்ட் தான். 1 1 1 இங்க 0. இப்ப இங்க a பிளஸ் b என்ன, ஸோ a ஓட வேல்யூ வந்து இது 0 1 0 1 இல்லையா. மாத்தி மாத்தி போட்டுருங்க. அப்ப இங்க இருக்கு பாருங்க 0 0 0 1 1 0 and 1 1. இப்ப இங்க a பிளஸ் b பாரு. ஸோ 0 0க்கு என்ன வரும், 0 வரும் இங்க. பட் ஆர் கேட்ல என்ன சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒண்ணு வந்து ட்ரூவா இருந்தா அதோட அவுட்புட் வந்து 1ஆ இருக்கும் இல்லையா. இங்க ரெண்டுமே ஃபால்ஸா இருக்கனால இங்க வந்து ஃபால்ஸா இருக்கு. இங்க வந்து ஏதாவது ஒண்ணு 1ஆ இருந்தா அதோட அவுட்புட்டும் 1ஆ வரும். ஸோ இங்க 1 and 0 இருக்கனால இங்க 1, இங்க 0 and 1 இருக்கனால 1, இங்க 1 and 1 இருக்கனால இதோட 1. இப்ப இங்க பாரு, சோ இதோட இந்த a டாட் b காம்ப்ளிமெண்ட்டும் a பிளஸ் பியும் ஒன்னா இருக்கிறது தான் இது வந்து டி மார்கன்ஸ் வந்து தியரம். a டாட் b ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b. இதுதான் டி மார்கன்ஸ் தியரம். அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி மார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் proves that when two input variables are ANDed and negated, அதான் a டாட் b ஹோல் காம்ப்ளிமெண்ட், they are equivalent to the but are of the complements of the individual variables. அதாவது a dot b whole bar is equal to a bar plus b bar. a dot b whole bar is equal to a bar plus b bar. டி மார்கன்ஸோட வந்து செகண்ட் தியரம் என்னன்னா,
De Morgan's second theorem proves that when two input variables are ORed and negated, ORed and negated na a plus b whole bar, they are equivalent to the but and of the complements of the individual variables. நீ உன்னோட இது டி மார்கன்ஸோட ஃபர்ஸ்ட் தியரம் செகண்ட் தியரம்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் தான் எழுதணும். டி மார்கன்ஸ் செகண்ட் தியரம் proves that when two input variables are ORed and negated, but ORed and negated na a plus b whole bar, which is equal to, they are equivalent to the but and of the complements of the individual variable. So a plus b whole bar is equal to a bar dot b bar. சரியா? So இங்க பாரு, a plus b whole bar is equal to a bar plus b bar. நீ இதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த வந்து ட்ரூத் டேபிள் போட்டு பார்த்தேன்னா தெரியும். இந்த வந்து ட்ரூத் டேபிள் நீங்களே போடுங்க, இதை பார்த்து போடாதீங்க, உங்களுக்கு பார்த்தா புரியும். ஒன்றும் இல்லை, டி மார்கன்ஸோட ஃபர்ஸ்ட் தியரம் வந்து என்ன சொன்னேன். ஸோ இதை பாருங்க, இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட் தியரம் ப்ரூவ்ஸ் தட் when two input variables are but ANDed and negated, அதாவது a டாட் b whole bar, அதாவது but ANDed and negatedங்கிறதுனால நான் சொல்றேன் a டாட் b whole bar is equivalent to but r of the complements of the individual variables. R of the complements of the individual variables na என்ன வரும், a bar plus b bar. a dot b whole bar is equal to a bar plus b bar. அதே மாதிரி செகண்ட் தியரத்துல என்ன வருது, a plus b whole bar is equal to a bar plus b bar. அதோட explanation தான் இங்க. De Morgan second theorem proves that when two input variables are but ORed and negated, they are equivalent to the but and of the complements of the individual variables. That's all with the Boolean algebra. Once again, students. ஸ்டூடண்ட்ஸ் இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. மேம் POS மட்டும் சொல்லுங்க. POS டேபிள் டவுட் இருக்கு மேம். நான் POS ல என்ன டவுட் சொல்லுங்க. POS டேபிள்ல A இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, SOP புரிஞ்சுதா? SOP புரிஞ்சுது மேம். ஓகே, POS மட்டும் டவுட். மேம் SOP ல m னா என்ன அது மீன் பண்ணுது மேம், அது ஃபுல் ஃபார்ம் என்ன மேம்? ஸ்மால் m வந்து மின் டர்ம்ஸ் சாரி டர்ம்ஸ் னு சொல்லுவோம். டர்ம்ஸ் மீன் MINTERMS. ஓகே மின் டர்ம்ஸ் இதுல வந்து POS ல மேக்ஸ் டர்ம்ஸ் னு சொல்லுவோம். அத கேபிடல் M வரும். மேக்ஸ் டர்ம்ஸ் இல்ல மின் டர்ம்ஸ். சொல்றேன் ஒன் செகண்ட். POS டேபிள் ஆப்ஷன் காமிங்களா? புரியலப்பா? POS டேபிள்ல டவுட் இருக்கு மேம். இருங்க ஒன் செகண்ட், நான் அத இது பண்றேன். என்ன டவுட்ங்கறது கேளுங்க. ஒன் செகண்ட். டேபிள்ல அந்த கரெக்ஷன்ஸ் ஒரு வாட்டி சொல்லிருங்க. மேம் இதுல a பார் பிளஸ் b பார் இருக்குல்ல மேம். ஆமா, அதுக்கு கீழ தான மேம் 0 வந்திருக்கணும். एक्चुअली அந்த 1ல தான 0 வந்திருக்கணும். a பார் பிளஸ் b பார் தான் இங்க வந்திருக்கணும். இல்ல இதுல a பார்ல 0 தான. a பாரோட வேல்யூ 1, b பாரோட வேல்யூ 1. ஆமா, அப்ப அது கீழ இருக்க அந்த காலம்ல நம்ம லாஸ்ட்ல தான 0 இங்க தானே வந்திருக்கணும். அத நான் இங்க வந்து எங்க கர்சர் வச்சிருக்கேனோ அங்க சொல்றீங்க கரெக்ட்டா? இல்ல மேம், அது லாஸ்ட்ல தான வந்திருக்கணும். லாஸ்ட் இல்லையே, உங்களுக்கு இது வந்து எதோட வேல்யூ? BC யோட வேல்யூ தானே 1 1. BC யோட வேல்யூ 1 1. இங்க என்ன போட்டுறோம்? டிவைடர்ல BC தானே போட்டுறோம். ஓகே மேம். அப்ப உங்களுக்கு B யோட வேல்யூ தானே 1 1. B யோட வேல்யூ 1, C யோட வேல்யூ 1. A யோட வேல்யூ எங்க? இங்க தானே 1 இருக்கு. ஓகே மேம். புரியுதா? புரியுது மேம். மேம் நோட்ஸ் எப்படி ஷேர் பண்ணுங்க மேம்? புரியலப்பா? நோட்ஸ் எப்படி மேம் ஷேர் பண்ணுங்க? ஆமா, நிச்சயமா ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கே பண்ணிடுவேன் உங்களுக்கு. இல்ல மேம், நான் வாட்ஸ்அப் குரூப்ல மேம் இதே ஃபைல ஷேர் பண்றீங்களா மேம்? ஆமா, இதே ஃபைல் தான் ஷேர் பண்ணுவேன். மேம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஷேர் பண்ணுங்க மேம்.
இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உங்களுக்கு நான் லாஸ்ட் டே அன்னைக்கு சொல்றேன்மா. நாளான்னைக்கு லாஸ்ட் டே நான் நிச்சயமா சொல்றேன், ஷேர் பண்றேன். Thank you மேம். மேம் அதுக்கு ஆன்சர் அனுப்பிடுவீங்களா மேம்? थैंक यू. நாளைக்கு மேம் எதுல மேம் ஷேர் பண்ணுவீங்க? அத சொல்லுங்க இந்த மேம். வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்களேப்பா? மேம் அந்த பிசிஏ வாட்ஸ்அப் குரூப் தான் எம்சிஏ க்குமா மேம்? ஆமா, ரெண்டுக்குமே நான் தனித்தனியா பண்ணேன். நேத்தே அப்படிதானே பண்ணேன். இல்ல மேம் மேம் எஸ்டர்டே ஜாயின் பண்ணலனா என்ன மேம் பண்றது? மேம் ஆக்சுவலி குரூப்ல ஆட் பண்ணிருக்கேன் மேடம். அதாவது ஸ்டூடண்ட்ஸ் லிசன் ஹியர் கேர்ஃபுல்லி. நான் பிசிஏலயே எனக்கு தெரிஞ்சு நிறைய குரூப் இருக்கு. நான் ஏதாவது எந்த குரூப்புக்கு ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணாலும் தயவு செய்து ஷேர் வித் யுவர் குரூப்ஸ் along with your groups. அதே மாதிரி என்சிக்கும் நான் பண்ணினா எல்லாருக்கும் கொஞ்சம் அனுப்புங்க தயவு செய்து. நான் chat boxல ஷேர் பண்ணிடவா? மேம் BCA A22 பேட்ச் அது ஷேர் பண்ணுங்க. சரி, நான் ஒண்ணுல அல்லாட்டி நான் இங்க வந்து chat boxல ஷேர் பண்ணிடவா? எஸ் மேம். பெட்டர் மேம். ஓகே ஓகே that ஓகே will மேம். be better for all of you. ஓகே மேம். சூப்பர் மேம். லாஸ்ட்ல கிளாஸ் ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் லிங்க் தான ஷேர் பண்றேன் நீங்க? வாட்ஸ்அப்ல நான் பண்ண வேண்டானா இதுல பண்ணிடுறேன். சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இங்க chat boxல பண்ணிடுறேன். மேம் எல்லாமே chat boxல பண்ணிடுங்க மேம். சரி ஓகே. மேம் நான் குரூப்ல இல்ல மேம். சொல்லுமா பிசிஏ குரூப்ல இல்ல, அதான் chat boxல பண்றேங்கற, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி மேம் ஓகே. பிராக்டிகல் மேம் எஸ்டர்டே கிளாஸ் மேம் பிடிஎஃப் கிளாஸ் எப்படி தனியா எடுப்பீங்களா மேம்? புரியலப்பா? பிடிஎஃப் கிளாஸ் அந்த கிளாஸ் எப்படி மேம் பாத்துக்கிறது? இது என்ன கிளாஸ் மேம் நான் எஸ்டர்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன் மேம். நீங்க ஐடில ப்ரோ எல்லா கிளாஸும் யூடியூப் பண்ணி பாத்துங்கப்பா. இந்த கிளாஸ் லைவ் தான் யூடியூப்ல நாளைக்கு கூட பாத்துக்கலாம். ஐடில once நீங்க ஜாயின் பண்ணா don't wait for the messages and all. உங்க வெப்சைட்டை நீங்க ரெகுலரா செக் பண்ணிட்டே இருக்கணும். So website is the only media to communicate for the students about the classes, about the practical classes, about the exams and about the fees and all. Once நீங்க ஐடில ரெஜிஸ்டர் ஆனாலே வந்து யாருக்காகவும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதாவது டெய்லி நீங்க உங்க வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட மெசேஜஸ் சாட்ஸ் பாக்குற மாதிரி உங்களோட வெப்சைட்டை போய் பாருங்க. பட் IDE.UNOM.AC.in வெப்சைட்டை பாருங்க. ஸோ எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸும் அதுல வரும். அப்ப நீங்க ஃபுல்லா ரெகுலரா பாத்தீங்கன்னா யூ won't be miss the classes. நீங்க உங்களுக்காக மெசேஜஸ் வரும் அல்லது மெயில் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. அங்க யார் என்ன சொன்னாலும் யூனிவர்சிட்டியில வந்து கீப் ஆன் செக்கிங் த வெப்சைட். அதாவது ஒன்னா மார்னிங் ஒரு தரம் பாருங்க, ஈவினிங் ஒரு தரம் பாருங்க. ஸோ வெப்சைட்ல எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வரும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரும். அது மேம் அந்த ஸ்டூடண்ட் லாகின் ஒர்க் ஆக மாட்டேங்குது, செக் பண்ண காலையில. சரி, ஆல்சோ அந்த லிங்க் ஒர்க் ஸ்டூடண்ட் லாகின் உங்களுக்கு வந்து எக்ஸாமோட இது வரும்போது தான்ப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க இல்லையா, அப்பதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ம் மேம் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? மேம் அசைன்மென்ட்ஸ்லாம் எப்படி மேம் ஐடிலயே வருமா, வெப்சைட்லயே வருமா மேம்? லாகின் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஓபன் ஆகுது, ஒரு சிலருக்கு ஓபன் அதுவே நீங்க ஆகல. வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள்ல அவங்க ஓபன் பண்ணிட்டு இந்த ஒரு டார்கெட் டேட் கொடுப்பாங்க, டெட்லைன் மாதிரி. அதுக்குள்ள நீங்க அசைன்மென்ட்டை கம்ப்ளீட் பண்ணி you have to submit the assignments through online. மேம் எக்ஸாம் எப்போ சொல்லுங்க மேம்? எக்ஸாம் நான் நேத்தே சொன்னேனே, February end அல்லது மார்ச்ல வந்துரும் உங்களுக்கு. எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல மேம்? எக்ஸாம்ஸ் கண்டிப்பா ஆஃப்லைன்ல தான் இருக்கும். மேம் பிராக்டிகல் எக்ஸாம் மேம் எக்ஸாம் சாட்டர்டே சண்டேவா மேம் இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. மேம் Have a break for 10 minutes please, but I will continue the class after 10 minutes. Okay, have a break for 10 minutes. பிராக்டிகல் எக்ஸாம் எப்படி சொல்றீங்க? ஓகே ஓகே மேம். மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. பிராக்டிகல் எக்ஸாம் எப்போ சொல்லுங்க மேம்? பிராக்டிகல் எக்ஸாம்னா நீங்க டிபார்ட்மென்ட்ல தான் கேட்கணும், அத பத்தி எனக்கு தெரியாது. மேம் POS நம்ம ஒரு டைம் சொல்லுங்க, POSல என்ன புரியல உங்களுக்கு? POSல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பிரேக் விடுறேன். So it is the form of product of 3 terms. மேம் ஒரு டவுட்.
பிஓஎஸ் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு 10 or 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐ வில் கண்டினியூ த கிளாஸ். ஸோ இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 3 terms. அதாவது எஸ்ஓபி உங்களுக்கு புரிஞ்சா பிஓஎஸும் ஈஸியா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் சம், அதாவது சம்மை வந்து ப்ராடக்ட் பண்றதா ப்ராடக்ட் ஆஃப் சம், தட் இஸ் த பிஓஎஸ் ஃபார்ம். ஸோ இங்க சம் பண்றோம் a plus b, b plus c and a plus c. இத வந்து டாட் ப்ராடக்ட் பண்றதா பிஓஎஸ். இங்க என்ன ஆகுனா இந்த பிஓஎஸ் ஃபார்ம்ல வந்து எதுக்கு பார் இல்லையோ தட் இஸ் ஈக்குவல் டு 0, எதுக்கு பார் இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இதோட ரிவர்ஸ், அப்படியே எஸ்ஓபியோட ரிவர்ஸ் தான் இது. அங்க பார் இருந்தா 0 போடுவோம் எஸ்ஓபில. நான் சொல்றது எஸ்ஓபில. எஸ்ஓபில பார் இருந்ததுன்னா அதுக்கு வந்து 0ன்னு போடுவோம். பார் இல்லைன்னா 1 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பட் இங்க பாத்தீங்கன்னா பார் இல்லைன்னா 0ன்னு போடுவோம், பார் இருந்தா 1ன்னு போடுவோம். இது ஒரு எக்ஸ்பிரஷன், பூலியன் எக்ஸ்பிரஷன். b plus c bar, a bar plus b bar, b bar plus c. இப்ப இங்க 0 1, அதாவது b க்கு 0, c barனால 1. சோ இது எங்க வேல்யூ மீட் ஆகுதுன்னா 0 1. இங்க தானே 0 1. b க்கு வந்து 0. இங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்னன்னா இங்க 0 0 0 1 1 0 1 1 இருக்குது. இங்க bc ன்னு இருக்கனால ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாம் ரெஃபர்ஸ் டு த b, செகண்ட் வேல்யூ எல்லாம் ரெஃபர்ஸ் டு த c. சரியா? சோ இங்க 0 0னா ரெண்டுக்குமே bc க்கு ரெண்டுக்குமே 0 0. வந்து 0 1னா b க்கு 0, c க்கு 1. அதே மாதிரி 1 0னா b க்கு 1, c க்கு 0, 1 1னா ரெண்டுக்குமே 1. இப்ப இங்க 0 1 கொடுத்திருக்கனால அங்க வந்து என்ன பண்ணோம், எஸ்ஓபில கொடுத்த வேல்யூக்குலாம் 1ன்னு போட்டோம். பட் இங்க பிஓஎஸ்ல கொடுத்த வேல்யூக்குலாம் 0ன்னு போடுவோம். இப்ப இங்க வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க, 0 1 கொடுத்திருக்காங்க, அதனால 0 1ல 0 போடுறேன். அப்புறம் 1 1 கொடுத்திருக்காங்க. சோ 1 1 கொடுத்ததுனால என்ன பண்றேன், b plus c, a plus இங்க வந்து இங்க a plus வந்து a bar plus b bar கொடுத்திருக்கு இல்லையா, 1 1 கொடுத்திருக்கு. சோ 1 1 கொடுத்ததுனால இங்க 1 1ல 0 போடுறேன். சரியா? அதே மாதிரி b bar plus c, இங்க வந்து 1 0. சோ 1 0க்கு இங்க 0 போடுறேன். 1 3 2. அதாவது இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்றதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் with the help of an example. So break for 15 minutes அப்புறம் I will continue the class. Go for a break, students.
students. So shall we continue the class? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஓகே மேம். எஸ் மேம் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். எஸ் மேம் கண்டிப்பா. Students, screen is வந்து இதா இருக்கா, விசிபிளா இருக்கா screen? இருக்கு. எஸ் மேம். ஷோ ஆகுது மேம். Combinational circuits. Students, are you there? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. But are you there, students? Shall I continue to take classes? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Please respond. Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Hello. Yes ma'am. Yes ma'am. Hello. Students, shall I continue to take classes? Yes ma'am. Sure ma'am. You can continue the class. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் மேம். Chat box ல போடுங்க. நான் இது மைக் உங்களுக்கு அலோ பண்ணிருக்கேன். எஸ் மேம். எஸ் மேம் ஆரம்பிக்கலாம் மேம் ஆரம்பிக்கலாம். கிளாஸ் வராது உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எப்படி மேம் பண்ணுவீங்க? வீட்ல ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாங்கடா வாடா. மேம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். Yes. Okay, fine. Ma'am, class start பண்ணலாம். மேம் எஸ்டர்டே கிளாஸ் இல்லையா? But I hope the screen is visible to you. Once again. showing us. Okay. அம்மா போட்டு வச்சிருக்கான்டா. Okay. சரி. Fine. இப்ப கேக்குது. So screen தெரியுதா? தெரியல மேம். ஷேர் பண்ணவே இல்ல. Yes ma'am தெரியுது மேம். இப்ப தெரியுதா? தெரியுது மேம். So let us start with the combinational circuits. மேம் kindly persons unmute பண்ணுங்க மேம். அவங்க சவுண்ட்ஸ் தான் கேக்குது. அத பண்றேன் once again. Sure ma'am. Hello. பரா இவன் டிக்கெட் ஓடிச்சுடா. வந்து பரா இவன் So let us start with the combinational circuits. Okay. So what do you mean by combinational circuits? With the help of the digital circuits. So as I told earlier, so digital circuits, the logic gates are the building blocks for designing the digital circuits. Here the digital circuits can be classified into two types. First one is the combinational circuits and the second one is the sequential circuits. So for both BCA and MCA, so both the combinational circuits and the sequential circuits are there. So this is again an important question for you. So under the, what do you mean by combinational circuit? So combinational circuit. So once again, I am repeating. So in the starting of the class, we saw the logic gates. So logic gates are the building blocks for the digital circuits. Here the digital circuits can be classified into two types. First one is the combinational circuit and the second one is the sequential circuits. Under the, so what do you mean by combinational circuit? The definition for combinational circuit is a circuit, so in which we combine the different gates in the circuit. For example, these are all the examples for the combinational circuit: encoder, decoder, multiplexer, and the demultiplexer. Okay, combinational circuit is a circuit in which we combine the different gates in the circuit. So these are all some of the examples for the combinational circuit: encoder, decoder, multiplexer, and the demultiplexer.
So these are all some of the characteristics of the combinational circuit. But output of the combinational circuit at any instant of time depends only on the present input terminals. Okay, the output of the combinational circuit purely depends on the present inputs, not on the previous inputs. The combinational circuit do not use any memory. In the combinational circuit la எல்லா அவுட்புட்டுமே பிரசன்ட் இன்புட்டை பேஸ் பண்ணி தான் அவுட்புட்ஸ் இருக்கும். இதுல வந்து மெமரி வந்து எதுவுமே இல்லாதனால ப்ரீவியஸ் ஸ்டேட் எதுவுமே ஸ்டோர் ஆகாதீங்க. ஸோ தட்ஸ் வை தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட் ஹியர். த காம்பினேஷனல் சர்க்கியூட் டூ நாட் use any memory. The previous state of the input does not have any effect on the present state of the circuit. சரியா? சோ இப்ப என்ன இன்புட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட் வரும். அவ்வளவுதான் காம்பினேஷன் சர்க்கியூட்ல. எதனாலனா அதுல எந்த மெமரியும் இல்லாதனால ப்ரீவியஸ் ஸ்டேட்ஸ் எதுவுமே அதுல ஸ்டோர் ஆகாது. அதனால அந்த அவுட்புட் எதுவுமே ப்ரீவியஸ் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எல்லாமே கரண்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் அவுட்புட் இருக்கும். The third point is a combinational circuit can have an n number of inputs and the m number of outputs. Okay, so these are all the three characteristics of the combinational circuit. First வந்து என்னன்னா the output of a combinational circuit is purely depends on the present input. Second point is it doesn't have any memory. Third point is a combinational circuit can have an n number of inputs and the m number of outputs. So these are all the characteristics for the combinational circuit. Examples are encoder, decoder, multiplexer and the demultiplexer. So let us see one by one. So this is the block diagram of so combinational circuit. So n number of inputs and the m number of outputs. The first one is inga na example sonnen illaya. Okay, encoder, decoder, multiplexer, demultiplexer and also but adder, the subtractor one irukku. Aduvum combinational circuit da. According to your syllabus we have this adder and subtractors, and again this adder is classified into two types. The first one is the half adder and the second one is the full adder. Okay, half adder, full adder. Iduvume rendu perkume irukku. PCA ku irukku, MCA ku irukku. So half adder na enna paapom. This is again a combinational circuit. So half adder is a combinational logic circuit with two inputs and two outputs. So half adder na enna? It's a combinational logic circuit with two inputs and two outputs. The half adder circuit is designed to add two single bit binary numbers A and B. And the half adder enna panna rendu single bit but add panni adoda output kudukum. சரியா? It is the basic building block for addition of the two single bit numbers. This circuit has two outputs, carry and sum. அதாவது சம்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டையும் பட் ஆட் பண்ணி வர சம் தான் சம். அதுல கேரி வந்தா it will be stored in the carry output. Okay, this is the definition for the half adder. So half adder is a combinational logic circuit with two inputs and two outputs. It designed to but add two single bit binary numbers A and B. It is the basic building block for the addition of two single bit numbers. அதாவது 2 bits இருந்தா ஆட் பண்ணாது, பைனரி பிட்டா இருந்தா ஆட் பண்ண முடியாது, சிங்கிள் பிட்டா இருந்தா மட்டும் தான் half adderல ஆட் பண்ண முடியும். This circuit has two outputs, carry and sum. So இதான் block diagram for the half adder. இந்த combinational circuit ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு. சோ கடகடன்னு முடிச்சிடுறேன். சரியா? அது so block diagram is half adder, sum and carry. இதோட ட்ரூத் டேபிள் பாருங்க. இத சொன்ன மாதிரி two inputs இருக்கு இல்லையா, A and B. இப்போ உங்களுக்கு ட்ரூத் டேபிள் எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா? சோ இங்க பாரு, அவுட்புட்ல வந்து ரெண்டு இருக்கும்னு சொன்னேன். ஒன்னு சம், ஒன்னு கேரி இல்லையா? இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொல்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. According to the binary addition, okay, according to the binary addition, 0 நான் சொல்றத என்ன நோட் பண்ணிக்கங்க. It will be very useful for the half adder and the full adder. Just note it down in your notebook. அதாவது ரூல், அதாவது பைனரி அடிஷன் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0 plus 0 is equal to 0. 0 plus 0 is equal to 0. Second point, but I hope all of you are taking down this. So take down these notes. Just to put the heading as binary addition. First, the first point போட்டுங்க 1. 0 plus 0 is equal to 0. 0 plus 1 is equal to 1. 1 plus
0 is equal to 1. And fourth one, 1 plus 1 is equal to 0. The sum 0 with carry 1. So note down பண்ணிக்கோங்கப்பா, அப்பதான் அந்த half order full order ஓட truth table உங்களால போட முடியும். So once again I am repeating, binary addition heading போட்டுக்கோங்க. 0 plus 0 is equal to 0. Second, 0 plus 1 is equal to 1. Third, 1 plus 0 is equal to 1. Fourth, 1 plus 1 is equal to 0. That sum 0 with carry 1 and 0 with carry 1. But I hope all of you have take down this. So, இப்ப அந்த binary addition வச்சு இங்க பாருங்க. இப்ப வந்து 0 plus வந்து 0 நான் சொன்ன மாதிரி sum 0 இருக்கும். இதுல carry எதுவும் இல்லனால carryயும் 0. 0 plus 1 சொன்னேன் இல்லையா, sum 1 இருக்கும், carry வந்து இதுலயும் carry இல்லனால 0. 1 plus வந்து 0 என்ன சொன்னேன், 1 சொன்னேன் sum, c carry இல்லனால 0. 1 plus 1 வரும்போது sum 0 இருக்கும், carry 1 இருக்கும். So இதை வச்சுதான் நம்ம ட்ரூத் டேபிள் போடுறோம். இந்த பைனரி அடிஷன் வச்சுதான் இந்த ட்ரூத் டேபிளே போடுறோம். இங்க 2 இன்புட்ஸ்னால நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ்னால 4 இன்புட்ஸ் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் ட்ரூத் டேபிள் எப்படி போடணும்னு, 2/2 எவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்புட்ஸ் வரும். சரி, a plus b. அப்புறம் சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராம் எப்படி போடுறீங்க பாருங்க. இது சம், இது கேரி. ஸோ கேரியை மட்டும் பாரு, கேரி அதாவது ஏபிய பாரு, கேரி மட்டும் பாரு. ஸோ கேரியில பார்த்தேன்னா பட் AND கேட்ல மட்டும்தான் உனக்கு இது மாதிரி இருக்கும். AND கேட்ல மட்டும்தான் எது 0வா வந்தாலும் இங்க உனக்கு அதோட அவுட்புட் 0வா வந்துடும். ரெண்டு 1ஆ இருக்கும்போது தான் 1 வரும். ஒன்லி கேரி மட்டும் பாருங்க. ஸோ இதுக்கு வந்து பட் AND கேட் மாதிரி இருக்கனால என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஏ வருது, பி வருது, இங்க ஒரு பட் AND கேட் போட்டு இதுதான் கேரி. எஸ் பாரு, எஸ் மட்டும் பாரு, எஸ்ஸோட ரோ வந்து எஸ்ஸோட காலம் மட்டும் பாரு, விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்க்ளூசிவ் ஆர். அதாவது நீ இப்ப வந்து எக்ஸ்ஆர் எடுத்து பார்த்தேன்னா உனக்கு தெரியும். எக்ஸ்ஆர் வந்து எப்படி இருக்கும், ரெண்டு வந்து இன்புட் வேரியபிள்ஸும் சேமா இருந்தா இந்த அவுட்புட் வில் பி 0. அதாவது எக்ஸ்ஆர், ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங், எக்ஸ்ஆர்ல ரெண்டு இன்புட்டும் சேமா இருந்தா பட் அவுட்புட் வில் பி 0. ரெண்டு இன்புட்டும் எப்ப டிஃபரெண்டா இருக்கோ அப்பதான் இதோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கும். அதுதான் எக்ஸ்ஆர். ஸோ அதே மாதிரியே இருக்குது. அதாவது சம் பாருங்க, ரெண்டும் வேல்யூவும் சேமா இருக்கும்போது இங்க 0வா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ரெண்டும் 1 இருக்கும்போது 0வா இருக்கு. இங்க டிஃபரெண்டா இருக்கும்போது 0 1 இருக்கும்போது 1 1 0 இருக்கும்போது 1. அதனால சம்முக்கு இங்க வந்து இந்த எக்ஸ்ஆர் கேட் போட்டிருக்காங்க. இதுதான் சர்க்கியூட் டயக்ராம் ஃபார் த ஹாஃப் ஆர்டர். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஆர்டர். இப்ப ஹாஃப் ஆர்டர்ல என்ன பார்த்தோம், next we pass on to the full adder. So half adderல என்ன சொன்னேன், only it will but add only 2 single bits ன்னு சொன்னேன் இல்லையா. இங்க full adder வந்து full adder is developed to overcome the drawback of the half adder circuit. It can add only 2 1-bit numbers a and b and k. So a and b தான். இங்க full adder is a 3 input and 2 output combination circuit. இந்த வந்து ஹாஃப் ஆர்டர்ல உங்களுக்கு 3 இதை வந்து ஆட் பண்ண முடியாது. இப்ப கேரி வந்து நம்ம அதை வந்து ஆட் பண்ண
பண்ணுவோம் இல்லையா நம்மளோட அடிஷன்ல, அதை வந்து ஹாஃப் ஆர்டர்ல வந்து பண்ண முடியாது. அதனால ஃபுல் ஆர்டர் இஸ் so developed to overcome the drawback of the half order circuit. It can add 3 bits, அதாவது A, B and the carry. The full adder is a 3 input and 2 output combinational circuit. So again the full adder ஓட லாஜிக் டயக்ராம் பாருங்க. A, B இதுல கேரியும் ஆட் பண்ண முடியும். இதோட அவுட்புட் சம் அண்ட் கேரி again. So ட்ரூத் டேபிள் பாரு. So இங்க 3 வேரியபிள்ஸ், அதாவது 3 இன்புட்ஸ் இருக்கு இல்லையா, A, B and C இருக்கிறதுனால இங்க வந்து 8, அதாவது 2 to the power 3 8 லைன்ஸ் வரும். அதாவது 8 இன்புட்ஸ் வரும். 0 0 0 1 இது எல்லாமே. இதோட இந்த வேல்யூ நான் அகைன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 0, அதாவது பைனரி ஈக்குவலன்ட் ஆஃப் 0 1 2 3 4 5 6 7. இங்க வந்து என்னென்ன அவுட்புட் வரும்? ஸோ எகைன் இங்க நீ பார்த்தேன்னா 0 அந்த வந்து பைனரி அடிஷனை வச்சு பாரு. 0 + 0 + 0 எல்லாமே 0வா இருக்கனால சம் 0, கேரியும் 0. இங்க 0 + வந்து 0 0, 0 + 1 பார்த்தேன்னா 1 வரும். ஸோ சம் 1, கேரி 0. அதே மாதிரி தான் இந்த லைனும், தேர்ட் லைனும், ஃபோர்த் லைனும். ஸோ ஃபோர்த் லைன்ல பாரு 0 + 1 வந்து 1, அப்புறம் 1 + 1 வந்து சம் 0வா இருக்கும், கேரி 1ஆ இருக்கும். அதே மாதிரி இது அதாவது 5th லைன், 6th லைன், 7th லைன் வரைக்கும் உனக்கு புரியும். 8th லைன் மட்டும் நோட் பண்ணுங்க. 1 + 1ல என்ன சொல்லியிருக்கேன்? 1 + 1னா சம் 0, கேரி வந்து 1ஆ இருக்கும் இல்லையா? சம் 0, கேரி 1. இப்ப அந்த கேரி வந்து 1ஓட இதையும் வந்து ஆட் பண்ணும்போது 1 + 1, அதாவது 111 வரும்போது 1 + 1 + 1 அது மாதிரி வரும்போது சம்மும் 1, கேரியும் 1. எப்ப உனக்கு 1 + 1 பண்ணா சம் 0 வரும், கேரி வந்து 1ஆ இருக்கும். பட் 1 + 1 + 1 வரும்போது என்ன வரும்? கேரி 1, சம் வந்து 1ஆ இருக்கும். 1 + 1 வரும்போது என்ன பண்ணுவ? கேரி 1 வந்துரும், இது 0 ஆயிடும், அதாவது சம் 0 ஆயிடும். அப்புறம் அகைன் 0 + 1 சம் 1 ஆயிடும். அதான் 1 1. இதோட சர்க்கியூட் டயக்ராம் பார்த்தேன்னா ஸோ இங்க வந்து தனித்தனியா பண்ணிருக்காங்க பாரு. ஸோ சம்முக்கு பாரு 0 1 1 0 1 0. இது வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்ப இங்க கேரி மட்டும் பாருங்க. சம் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரி மட்டும் பாரு. ஏபி + ஏசி இது எல்லாமே உங்களுக்கு அந்த இந்த இதுல வரும், அதாவது அந்த கே மேப் வந்து வழியா வர்றதா இந்த வந்து சர்க்கியூட் டயக்ராம். இது எல்லாமே அந்த கே மேப்போட எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உனக்கு சர்க்கியூட் டயக்ராம் புரியும். இப்ப வரைக்கும் இந்த ட்ரூத் டேபிள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் half adder and full adder, which is an example for the combinational circuit. Again. மேம் ஃபுல்லோட ட்ரூத் டேபிள் மட்டும் ஒரு தடவை explain பண்ணுங்க. மேம் ஹலோ மேம். மேம் ஃபுல் ஆர்டர் இது மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஃபுல் ஆர்டர் மட்டும் சொல்லுங்க மேம். டேபிள் ஹலோ மேம். மேம் மைக் மியூட்ல இருக்குது. ஹலோ மேம். ஹலோ மேம். Can you hear Can me, ma'am? Full order truth table, madam. மேம் உங்க மைக்க மியூட் பண்ணிட்டுக்கறாங்கப்பா. ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இந்த இது half order full order புரியுதா? இல்ல மேம், full order வேணும் மேடம். சொல்லுங்க மேம். புரியல. full order truth table மட்டும் வேணும் மேடம். ரிப்பீட் பண்ணவா? ரிப்பீட் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல இருந்து. சர்க்யூட் வரையறது சொல்லுங்க மேம். சர்க்யூட் ரிப்பீட் பண்ணு.
காம்பினேஷனல் சர்க்யூட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து half adder பார்ப்போம். So half adder is a combinational logic circuit with the 2 inputs and 2 outputs. The inputs வந்து ரெண்டு single bits. A and B. Output என்னென்ன வரும்? So circuit is designed to add 2 single bit number. Okay. இங்க truth table பாருங்க. 0 1 0 1 1. அங்க நான் உங்களுக்கு சொன்னேன் 0 plus 0 is equal to 0. 0 plus 1 is equal to 1. நான் அந்த சொல்றது எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் சொல்றது எல்லாமே சம். அப்புறம் 1 plus 0 is equal to 1 and 1 plus 1 is equal to 0 with carry 1. அது மாதிரி தான் இப்போ இங்க வரும். 0 plus 0 sum 0 carry 0. 0 plus 1 வரும்போது sum 1 இருக்கும் carry 0 இருக்கும். 1 plus 0 சொல்லும்போது sum 1 இருக்கும் carry 0 இருக்கும். 1 plus 1 சொல்லும்போது sum 0 இருக்கும் with carry 1 சொல்றேன். அதனால தான் carry 1 போட்டிருக்கேன். sum வந்து 0 போட்டிருக்கேன். இதுல A and B யோட வேல்யூஸ் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரூத் டேபிள் புரியுதா? half adder இருக்கு. புரியுதா? ஆமா, அந்த பைனரி அடிஷன் உங்க நோட்புக்ல எழுதி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் இது நம்ம பண்றோம். ஓகே மேம். ஃபுல் ஆர்டர் மேடம். புரியலப்பா? ஃபுல் ஆர்டர் சொல்றேன் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். அதாவது ஃபுல் ஆர்டர் வந்து என்ன பண்றீங்க? இப்போ இதுல 2 பிட்ஸ்னால நம்ம வந்து ஈஸியா சம் கேரி என்னங்கறத சொல்லிட்டோம். இங்க ஃபுல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 3 பிட்ஸ்னால ஃபர்ஸ்ட் 2 பிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. 0 plus 0 வந்து 0. சம் வந்து 0 தானே வரும். அப்புறம் again அந்த 0 ஓட அந்த கேரியை வந்து ஆட் பண்ணுங்க. 0 plus 0 again sum 0 ஆயிடும் கேரி 0 ஆயிடும். ஓகே. ஃபுல் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AB ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ரிசல்ட் வச்சு C ய வந்து ஆட் பண்ணுங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு புரியும். புரியுதா? ஓகே மேம் புரியுது மேம். ஓகே மேம் ரெண்டுத்துக்குமே ஒரே பைனரி அடிஷன் தான மேம்? புரியலப்பா? மேம் டயகிராம் காட்டுங்க மேம். கேரி அவுட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். கேரி இன் என்ன கேரி அவுட் என்ன மேம்? எப்படி மேம் அது டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு புரியல மேம். இப்ப கேரி இன் கேரி அவுட்னா என்ன? இப்ப நீங்க ஒன்னு வந்து அடிஷன் பண்ணும்போது பேலன்ஸ் நீங்க வந்து நார்மல் அடிஷன்ல என்னப்பா பண்ணுவோம்? அதாவது இங்க வந்து கேரி வந்து அதையும் சேர்த்து தானே ஆட் பண்ணுவீங்க. கேரி வந்தா கேரியோட சேர்த்து தானே ஆட் பண்ணுவோம் நம்மளோட அடிஷன்ல. அதுதான் இங்க கேரி இன், இது கேரி அவுட். இது லாஸ்டா வர கேரி, இது இதுக்கு முன்னாடி வர கேரிய நம்ம இதோட சேர்த்து தானே ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்டர்ல பண்ணதான் வந்து கேரி இன்ல வரும். ஹாஃப் ஆர்டர்ல உங்களுக்கு கேரி இன்னே வராது. ஏன்? அங்க கேரி நாங்க ஒன்லி 2 பிட்ஸ் தானே ஆட் பண்றோம். ஆமா. இங்க வந்து ஃபுல் ஆர்டர்ல மட்டும் தான் கேரி இன் கேரி அவுட் வரும். ஓகே மேம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா சம் வந்து AB மட்டும் தான் வந்து சம் போடுறோம். ஆமா. சோ கேரி அவுட் எப்படி மேம்? கேரி இன் பிளஸ் சம் தான் வந்து கேரி அவுட்டா? A plus B, அதாவது A plus B யோட ஒரு வேல்யூ வரும்லமா? எஸ் மேம். அதோட ரிசல்ட்டோட கேரி இன் ஆட் பண்றோட வேல்யூ தான் சம்மும் கேரி அவுட்டும். மேம் அப்ப 0 0 தான மேம்? ஒன் செகண்ட் கேளுங்கமா. 0 plus 0 வந்து 0 தான மேம் வரும் செகண்ட் ரோ? ஆமா, அதான் சம் 0 கேரியும் 0 தான். சரி 0 plus 0 நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஒன் செகண்ட் லிசன் ஹியர் கேர்ஃபுல்லி. A plus B என்ன? 0 plus வந்து 0 என்னமா வேல்யூ? 0 மேம். 0. அப்புறம் again நீங்க கேரி இன் ஆட் பண்ணனும்ல, இங்க 3 பிட்ஸ் ஆட் பண்றோம்ல. 0 plus 1 ஓட வேல்யூ என்ன? 0 plus சம் 1 தானே? ஆமா. அப்ப கேரி 0. ஓகே. கேரி அவுட் எப்படி வரும்? இங்க 3 பிட்ஸ் ஆட் பண்றீங்க ஃபுல் ஆர்டர்ல. இல்ல மேம் இந்த AB சிம்ன்னு இருக்குல மேம். ஆமா. அந்த 1 பேலன்ஸ்ல எப்படி இருங்கப்பா, 1 by 1 கேளுங்க. கேளுங்கப்பா. செகண்ட் ரோல இருக்குல மேம். செகண்ட் ரோல கேளுங்க. 0 0 போடுறோம்ல மேம். அந்த 1 நம்பர் மேம்.
அதாவது நீங்க இங்க போடும்போது எப்படி போடுறீங்க, நான் அதான் இங்கே வந்து எகைன் சொன்னேன். அதாவது 3 வேரியபிள்ஸ் இருக்கனால 8 வந்து இன்புட்ஸ் இருக்கும் இல்லையா, இது நம்மளா போடுறதுதான். அதாவது பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் 0 1 2 3 4 5 up to 7 வரைக்கும் போடுறது. இது நீ வந்து நீயாவே போட்டுருவ. இந்த ஏபிசி னோட வேல்யூ நம்மளா போடுறதுதான். சம் அண்ட் கேரி மட்டும் நம்ம இதை வந்து ஆட் பண்ணி போட்டுக்கணும். மேம் நீங்க சொன்னீங்கல்ல மேம் பைனரி அடிஷன்ல 1+1 வந்து சம்மோ 1 கேரி 1 சொன்னீங்க. ஆனா இப்போ 1 சொன்னேன், 1 இல்ல 1 சொன்னேன். 1 வரும்போது சம் 0 கேரி 1 வரும். ஆமா மேம். ஓகே சரியா? மேம் ஆஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர் ஒரே பைனரி மேம். புரியல என்னப்பா? ஆஃப் ஆர்டரும் ஃபுல் ஆர்டரும் ஒரே ஹாஃப் ஆர்டர் வந்து 2 பிட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணும். இது ஃபுல் ஆர்டர் வந்து 3 பிட்ஸ் ஆட் பண்ணும். ஓகே. அதுக்கு தனியா பைனரி அடிஷன் இருக்கு. இல்ல எல்லா பைனரி அடிஷனோட கான்செப்ட் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதுக்கு தனியா பைனரி அடிஷன்லாம் கிடையாது. மேம் அந்த ஆஃப் ஆர்டர் ஒரு வாட்டி மேல காட்டுங்க மேம். கேளுங்க. மேம் ஆஃப் ஆர்டர் சர்க்யூட் டயகிராம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஹாஃப் ஆர்டரோட சர்க்யூட் டயகிராம் ஒண்ணும் இல்லம்மா, அவங்களோட எக்ஸாரோட வந்து பட் அவுட்புட் மட்டும் பாருங்க. அதாவது எக்ஸ்ஆர் நான் வேணா இதுல காமிக்கட்டுமா? 1 செகண்ட். எக்ஸ்ஆரோட அவுட்புட் மட்டும் நோட் பண்ணுங்க. 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் லாஜிக் கேட்ஸ் பார்த்தோம் இல்லையா? எஸ் மேம். அதுல எக்ஸ்ஆரோடது என்னது அவுட்புட் வருது பாரு, வந்து இதுதான் எக்ஸ்ஆர். நான் வந்து அதோட ட்ரூத் டேபிள காமிக்கிறேன் உனக்கு. சோ என்ன அவுட்புட் வந்திருக்கு எக்ஸ்ஆருக்கு? 0110. 0110 வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி அதனாலதான் இங்க வந்து காம்பினேஷன் சர்க்யூட்ல ஃபுல் இது ஹாஃப் ஆர்டர் பாரு. இங்க சம்முக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, சம்மோட ரோவை மட்டும் பாருங்க. சம்மோ 0110 வந்திருக்கா? 011 0. சோ இது வந்து which is same as the XOR. சொல்லு. ஓகே மேம். அப்ப XOR அங்க வர்றதுனால தான் இங்க XOR போடுறேன், XOR கேட் போடுறேன். ஓகே. அந்த மாதிரி கேரிக்கு வந்து கேரியோட ரோவை பார்த்தேனா இங்க வந்து இந்த காலம் பார்த்தேனா which is the equivalent to but and truth table. அதனால இங்க வந்து but and கேட் போடுறேன். ஓகே மேம். சரியா? ஓகே மேம். கேரியோட அவுட்புட் வந்து AND-ஓட அவுட்புட் காட்டுங்களா? ஆமா ஆமா ஆமா. ஓகே மேம், புரிஞ்சுச்சு மேம். புரிஞ்சுதா? ஓகே. இங்க பாருங்க, இங்க XOR-க்கு வந்து ரெண்டு வந்து இன்புட்ஸ் கொடுக்குறோம், A and B. அதே மாதிரி இங்க கேரிக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அதாவது A ல இருந்து எடுத்துருக்கோம் பாருங்க ஒரு லைன், அப்புறம் B ல இருந்து ஒரு லைன். சரியா? அதே மாதிரி ஃபுல் ஆர்டருக்கும் அதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட். இங்க என்ன ட்ரூத் டேபிள்ல என்ன பண்ணுவ, ஃபர்ஸ்ட் A and B வந்து ஆட் பண்ணுவ, அந்த சம் எடுத்து C னோட ஆட் பண்ணி அதோட சம் கேரி போடுவ. கேரியும் போடு. ஓகே சரியா? சோ வந்து n பிட் parallel adder வந்து BCA க்கு கிடையாது. சரியா? ஒன்லி ஆடர்ஸ் மட்டும் தான், ஹாஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர் மட்டும் தான். n பிட் parallel adder வந்து MCA க்கு இருக்கு. நான் நோட்ஸ் அனுப்பும்போது படிச்சு பாருங்க, you will understand the concept. வந்து n bit and 4 bit parallel adder, it is only for the MCA students, not for the BCA students. மேம் ஒரு டவுட். ஃபுல் ஆர்டர்ல 3 வேரியபிள்ஸ் ABC. ஆமா. அப்படிங்க C and C அவுட் போடுறோம், வெறும் C and கேரின் போடலாம்ல? அதாவது உங்களுக்கு ஹாஃப் ஆர்டர்ல ஒரே ஒரு கேரி தானேமா வந்தது? ஆமா மேம். இப்ப உங்களுக்கு ஃபுல் ஆர்டர்ல கேரியும் சேர்த்து நீங்க வந்து ஆட் பண்றீங்க இல்லையா? அப்ப இது எந்த கேரி அது எந்த கேரின்னு தெரியாது இல்லையா? பட் ஆன்சர் எந்த கேரி, நீங்க வந்து ஆட் பண்ற கேரி எதுன்னு தெரியாது இல்லையா? அதனாலதான் C in and C out ன்னு போடுறோம். கிளியர் மேடம், கிளியர். டயகிராம் காட்டுங்க. சர்க்யூட் டயகிராம் அதான் நாளைக்கு சொல்லி தரேன்.
இத வந்து சர்க்யூட் டயகிராம் மட்டும் நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்மா. இதுக்கு அதாவது ஃபுல் ஆர்டருக்கு. சரியா? So n bit parallel adder, once again I am repeating, n bit parallel adder and the 4 bit parallel adder in the portion is only for the MCA students. நான் நோட்ஸ் அனுப்பினோனே just to go through the notes, அது உங்களுக்கு புரியும். அதான் நான் இப்ப வந்து ஆல்ரெடி ஆடர் வந்து நடத்தினனால அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. ஸோ ஹாஃப் சப்ட்ராக்டர், அதாவது நெக்ஸ்ட் காம்பினேஷனல் சர்க்யூட் வந்து ஹாஃப் சப்ட்ராக்டர் அண்ட் ஃபுல் சப்ட்ராக்டர். ஸோ இது மல்டிப்ளெக்சர், இது எல்லாமே நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். So let us complete this class by today, by now itself. Okay. So இது வரைக்கும் நான் உங்களுக்கு notes இருந்து அனுப்பிறேன். Just go through the notes. ஆமா, நான் அந்த chat boxல போடுறேன். So அந்த notes நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிராக்டிகல் முடியுமா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்? என்னங்கப்பா? பிராக்டிகலா இந்த ஃபுல் ஆடர் இதெல்லாம் வந்து அதான் இது எல்லாமே டிஜிட்டல் சர்க்யூட்ஸ்ல யூஸ் ஆகுங்கறேன். இது எல்லாமே டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் தான். இப்போ நீங்க உங்களோட கால்குலேட்டர்ல எப்படி வந்து அடிஷன் போட்டோனே எப்படி டக்குன்னு அடிஷன் வருது? ஓகே, அதுக்கான ஆமா, எல்லாமே டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் தான். அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் மூலமா பண்றோம். அங்க எல்லாமே இந்த ஹாஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர்லாம் உள்ள, அதாவது நம்மளோட கம்ப்யூட்டருக்கு உள்ள இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அங்கெல்லாம் தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்களா? புரியல. எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா? ஆமாமா, அது நான் கொடுத்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். சரி, ஓகே மேம், தேங்க் யூ. நான் சொல்றேன் ஸ்டூடண்ட்ஸ், எது உங்களுக்கு ஈஸியா அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்லாம் கிடையாது. which is but understandable for you, அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இல்ல உங்களுக்கு வந்து நான் கொடுத்த நோட்ஸை விட உங்க புக்கே பெட்டரா இருக்குன்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுதான் எழுதணும்னு கிடையாது. ஓகே மேம், நாளைக்கு தான மேம் லாஸ்ட் கிளாஸ்? ஃபுல் ஆர்டர் ஹாஃப் ஆர்டர் நாளைக்கு இருக்கு. நாளைக்கு ஸ்டூடண்ட்ஸ் பட் all of you listen here, நாளைக்கு 7:30 to 9 தான், 6 to 9 கிடையாது. 7:30 to 9. அதே மாதிரி வந்து Thursdayயும் 7:30 to 9 தான். With the up to Thursday we have classes. So 2 more classes we have to do. அதான் நோட்ஸா மேம்? நோட்ஸ் ஷேர் பண்ணிருக்கீங்களா? டிசி 2022 பேட்ச்ல. ஆமா ஆமா. மே 2021 யூஎஸ் அந்த நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாமா மேம்? ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? எப்ப மேம் வரும்? நேத்து நான் பண்ணது டவுன்லோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9042989895 நோட்ஸ் இருக்கும். தெரியலையே, அது யாரோட நம்பர் தெரியலையே எனக்கு. நான் நம்பர் சிஸ்டம்ல அனுப்பியிருப்பேன். மேம் அதான் நான் தான் மேம் ஷேர் பண்ணிட்டேன். சரி, ஓகே, அத அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சேம் அது மேம் நீங்க நோட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுவீங்க. நான் பே பண்ற chat boxல பண்றேன். மேம் இல்ல ஹாஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர் சொன்னீங்கல गाइस இந்த chatல மேம் இது வந்து ஷேர் பண்ணாங்கன்னா chat boxல மேம் வந்து நோட்ஸ் போட்ட உடனே மேம் ஏனா ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் போட்டு chat boxல போடுங்க. இல்ல ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க மேம். மேம் வாட்ஸ்அப் குரூப்லயே ஷேர் பண்ணுவாங்க. மேம் அந்த குரூப்ல நீங்க எந்த ரெண்டு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க? மேம் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. எந்த வாட்ஸ்அப்? மேம் எந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்களோ அந்த குரூப் லிங்க் கொஞ்சம் ஷேர் பண்ணா பெட்டரா இருக்கும். நோட்ஸும் இன்னைக்கு சொல்றீங்களா? ஷேர் பண்ணியாச்சு. போய் chatல பாருங்க. பஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நான் திருப்பி அனுப்புறேன் ப்ரோ வாட்ஸ்அப் லிங்க். வாட்ஸ்அப் லிங்க் அந்த குரூப் சாட்ல போடுறோம் பாரு. வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் ஆகாம ஜாயின் பண்ணிக்கோங்க. அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப். மேம் அட்டெண்டன்ஸ் வந்து எப்ப கரெக்ட்டா எத்தனை மணிக்கு மேம் எடுப்பீங்க? ஸ்டார்ட் ஆஃப் தி கிளாஸ் எடுப்பீங்களா இல்ல எண்ட் ஆஃப் தி கிளாஸ் எடுப்பீங்களா? எப்ப வெப்ப மேம் எடுப்பீங்க அட்டெண்டன்ஸ்? எடுத்துட்டீங்களா? மேம் இன்டர்னல் அசைன்மென்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அத உங்க ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு எடுத்துருவீங்க. லாகின் பண்றப்ப நம்பர் போடுறதா? அதுதான் ப்ரோ, அந்த ரெஜிஸ்டர் சில பேர் பாதியில ஜாயின் பண்ணிருப்பாங்க, சில பேர் எண்ட்ல தான் வருவாங்க. எப்ப எடுப்பாங்கன்னு தெரியணும்ல.
அது அவங்களுக்கு என்டர் ஆயிடும். லாகின் பண்ணும்போதே உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பரையும் பேரையும் போட்டு லாகின் பண்ணணும். அதை வச்சுதான் அவங்க அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கன்னு நேத்துக்கே சொன்னாங்கல்ல. இல்ல நேத்திக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ சில பேர் பாதியில லாக் அவுட் பண்ணி போயிருப்பாங்க, சில பேர் லேட்டா தான் வருவாங்க. ஆன்லைன்ல இருக்கும்போது மட்டும் தான் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களா இல்ல ரெஜிஸ்டர் ஆனாலே போதுமா? நீங்க லாகின் பண்ணீங்கன்னா அதை வச்சுதான் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிருக்கோம். ப்ரோ இப்போ கிளாஸ் ஓவரா? ஓகே ஓகே. ஹலோ 9 o'clock வரைக்கும் இருக்காங்க. 9 o'clock வரைக்கும் ஓவர். ஹலோ ப்ரோ ஓவர் ப்ரோ நோட் ஆல்ரெடி நோட் சென்ட் பண்ணாங்களா? பேசுறது கேக்குதா? ஓவர் ஓவர் பிடிஎஃப் அனுப்புனாங்களா? ஸ்டூடண்ட்ஸ் ஓவர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இன்னும் பிடிஎஃப் செட் பண்ணல ப்ரோ. ப்ரோ நேத்து சென்ட் பண்ண நோட்க்கு இன்னைக்கு சென்ட் பண்ற நோட் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிருங்க. கைஸ் ஓவர் ப்ரோ ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கேன் ப்ரோ. மேம் கூட ஒரு நோட் ஷேர் பண்ணிருக்காங்களா? அந்த நோட் எடுத்துக்கலாமா? ஆமா மேம் கூட பிசிஏ குரூப்ல ஷேர் பண்ணிருக்காங்களே. ஒரு டவுட் ஒரு குரூப்ல ஷேர் பண்றேன். ப்ரோ நோட்ஸ் ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் கிளாஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருந்தா அதையும் ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்ல. அதுல வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் ஷேர் பண்ணிருக்க ப்ரோ. யூடியூப் ரெக்கார்டிங் இருக்கு. ஆனா ரெக்கார்டிங் வந்து 1.6 GB இருக்கு. அது வந்துரும் வாட்ஸ்அப்ல. அத பாத்துட்டு நீங்க பாத்துக்கோ. கொஞ்சம் அடுத்த கிளாஸ் யூடியூப்ல லைவ் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் எம்சிஏ பசங்க யாராவது கொஞ்சம் வாட்ஸ்அப்ல குரூப் அதை பார்த்துட்டு ப்ரோ கிளாஸ் முடிஞ்சிச்சா? வெளில போலாமா? போலாம் ப்ரோ. போய் வரலாம் அனைவரும். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ வாட்ஸ்அப்ல யாராவது இருந்தா